நோய்கள் பலவீனமான உணர்ச்சியால் தான் வருது. நோய்கள் சும்மா வந்துடல. நம்ம பலவீனப்படுறோம். உணவு, அதாவது நோயை வரவழைக்கிற உணவுகளை சாப்பிட்றோம். அதுக்குள்ள நம்ம ரொம்ப பலவீனமாக இருக்கும். இந்த தானிய உணவுகள், மாமிச உணவுகள், உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள், இது அந்த அளவுக்கு நம்மளை பலவீனப்படுத்தி அப்புறம் தான் நோய் வருது. அதே மாதிரி குற்றங்கள் இருக்குல்ல, குற்றங்களும் நம்மளை ரொம்ப பலவீனப்படுத்தும். குற்றங்களும் நம்முடைய பலவீன உணர்ச்சிகள் தான். குற்றங்கள் செய்கிற ஆர்வம் இருக்குல்ல, நிறைய குற்றங்கள் ஏன் இந்த உலகத்தில் குற்றங்களை ரொம்ப ஆர்வமாக செய்கிறாங்க. குற்றங்கள் அப்படிப்பட்டது தான். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பேக்கரி உணவை பார்க்குறீங்க, ஒரு கேக்கை பார்க்குறீங்க, ஒரு அல்வா, பூந்தி, லட்டு இதெல்லாம் பார்த்தா சாப்பிட்ணுன்னு தோணுதில்ல. அதே மாதிரி தான் குற்றங்களும் அதை செய்யணும்னு உங்களுக்கு தோணும். குற்றங்களை பார்க்கும்போது குற்றங்களுக்கு ஒரு வாய்ப்பு, அதாவது திருடுறதுக்கான ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னா அதை செய்யணும்னு உங்களுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்கும். ஒரு அல்வாவை பார்த்தா சாப்பிடணுன்னு ஆர்வம் வருதில்ல, அதே மாதிரி திருடுவதற்கான ஒரு வாய்ப்பு வந்தால் அதை செய்யணும்னு உங்களுக்கு பயங்கர ஆர்வம் வரும். அப்புறம் இப்போ தனியாக ஏதாவது ஒரு பை கிடக்குது, அது உள்ள நிறைய பணம் இருக்குது, அதை எடுத்துக்கணும், அதை நாம் சொந்தமாக்கணும் அப்படிங்கிற ஆர்வம். அதான் அந்த அளவுக்கு ஒரு திருடனோ அல்லது யாரையாவது எளிமையானவர்களை அடித்து தன்னை வலிமையாக காட்டிக்கிறது, அதெல்லாம் ரொம்ப அதில் ரொம்ப பலவீனமான அதாவது ரொம்ப ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உணர்வு அது. அதாவது ஒரு சுவையான உணவு பார்த்தா அதை நம்ம அடிமைப்படுத்துகிற, நமக்கு நோயை தருகிற உணவு தான் இருந்தாலும் அதை பார்த்தா சாப்பிட்ணுன்னு ஆர்வம் இருக்கலாம். அப்போ அதுலேருந்து நம்மளை கட்டுப்படுத்தி தான் நாம் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கணும். இந்த மாதிரி அல்வா அல்லது பூந்தி, லட்டு, பரோட்டா இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, பிரியாணி எல்லாம் பார்த்தா அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, உடம்பு கேடு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த திருடக்கூடாது, நேர்மையாக இருக்கணும், அடுத்தவங்க பணத்துக்கு ஆசைப்படக்கூடாது, கடை வாங்கினா திருப்பி கொடுக்கணும். அப்படின்னா கடை வாங்கினா திருப்பி கொடுக்குறதுக்கு அந்த மனசு வராது. அந்த அளவுக்கு அது நம்மளை பலவீனப்படுத்தும். அப்போது திருப்பி கொடுக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். திருடக்கூடாதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். திருடுறதுங்கிறது நம்ம ரொம்ப பலவீனப்படுத்தும். திருடணுங்கிற அந்த எண்ணம் இருக்குது பாருங்கள், அதை ஜெயிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அப்படி தான் குற்றங்கள் நம்மளை பலவீனப்படுத்தும். அது ஈர்க்கும். என்ன செய்யி, நீ குற்றங்கள் என்ன சொல்லும் அப்படின்னா, என்ன நீ செய், ஏன் சும்மா இருக்கிற, செய். இப்போ அல்வா என்ன சொல்லும், அல்வா என்ன சாப்பிடு, ஏன்பா சும்மா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்ன சாப்பிடு. பிரியாணி என்ன சொல்லும், ஏன்பா பார்த்துட்டு சும்மாவே நிற்கிற, என்ன சாப்பிடு அப்படின்னு பிரியாணி சொல்லும். அது மாதிரி ஒரு டீ, காஃபி, வெள்ளை சீனியில் செய்யப்பட்ட டீ, காஃபி, பூஸ்ட்டு, போர்ன்விட்டா இதெல்லாம் என்ன சொல்லும், வா என்ன குடி, ஏன் வேடிக்கை பார்த்துக்கிட்டே நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த உணவு இருக்குல்ல நம்ம அடிமைப்படுத்துது. அப்போ தான் நோயே வருது. நோய் அப்படி தான் வருது. அப்போ நோய்க்கு எதிராக நம்ம எவ்வளோ கட்டுப்பாடோடு இருக்கணும். உணவு கட்டுப்பாடு, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் நோய் வரும். பிரியாணி சாப்பிட்டா சுவையாக தான் இருக்கும், ஆனால் பின்னாடி நோய் வரும், அதனால் அதை சாப்பிடக்கூடாது. இந்த அல்வா, லட்டு, பரோட்டா, பூந்தி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேக்கு, சுவையான கேக்கு எல்லாமே இருக்குது தான், இல்லைன்னு யார் சொன்னா. ஆனால் சாப்பிடணுன்னு ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஆனால் சாப்பிட்டா என்ன வரும், நோய் வரும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், வாயை பொத்திக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர் வகைகள், பருப்பு வகைகள், பால், மோர், தயிர், தேன் இந்த மாதிரி சாப்பிடு அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு தான் நம்மளை வாயை கட்டி நாக்கை கட்டுப்படுத்தி தான் நம்ம நல்ல உணவுகளை சாப்பிட்றோம். அதே மாதிரி தான் குற்றங்கள் இருக்குது பாருங்கள், அது உங்களை என்ன சொல்லும், வா என்ன செய், வா அவருடைய பணத்தை திருடு, வா அவர்கிட்ட லஞ்சத்தை வாங்கு, வா திருடு, வா கொள்ளையடி, கமிஷன் அடி, ஏன் சும்மாவே இருக்கிற, கமிஷன் அடித்தா இன்றைக்கி ஒரு 100 ரூபா கமிஷன் அடித்தா மாதம் 3000 ரூபா ஆகிடும். நீ தினமும் 100 ரூபா லஞ்சம் வாங்கினா மாதத்துக்கு அது 3000, தினமும் 200 ரூபா வாங்கிப்போ அது மாதமே 600 ரூபா 6000 வந்துடும். ஏன் லஞ்சம் வாங்காமல் இருக்க? அப்புறம் பொண்ணுங்க போகிறாங்களா, அவங்கள ஏதாவது பண்ணு, அவங்க ஈஸியாக இருக்காங்க, மென்மையாக இருக்காங்க, அவங்கள ஏதாவது இடையூறு செய்ய, அவங்கள பயமுறுத்து, அவங்க மென்மையாக இருக்காங்க, பயமுறுத்து. அப்போ இதெல்லாம் ஒரு கட்டுப்படுத்தும். ஒரு அல்வாவை சாப்பிட்டா அல்வா சொல்லும், நீ என்ன சாப்பிடு. அது மாதிரி பொண்ணுங்களை பார்க்கும்போது பொண்ணுங்க நீ என்ன இடையூறு செய்யின்னு சொல்ல மாதிரி இருக்கும். ஏன் சும்மா இருக்க, என்ன இடையூறு செய், என்ன தொட்டுப்பாரு, என்ன வம்பழுத்துவ, என்ன கையை பிடிச்சி இழுத்துப்பாரு அப்படின்னு பொண்ணுங்களை பார்த்தா அப்படி தோணும்.
அந்த அளவுக்கு குற்றங்கள் வந்து நம்மளை வந்து பலவீனப்படுத்தி இழுக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. அப்போ குற்றங்களிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதாவது நோய்களிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். வாயை கட்டுப்படுத்தணும், அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அது தப்பு. அது மாதிரி அப்போ தான் நோய்கள் வராமல் நம்மளை பாதுகாத்துக்க முடியும். இப்போ நோய் வந்தால் என்ன பண்ணுறாங்க, உடனே வாக்கிங் போகிறாங்க. படுத்து கிடக்காத, போப்பா வாக்கிங் போப்பா, ஏன்பா இப்படி இருக்க, இது மாதிரிலாம் அதெல்லாம் சாப்பிடாதப்பா, அந்த மாதிரி வெள்ளைச்சீனி கலந்த டீ காஃபிலாம் குடிக்காத, ஏற்கனவே சுகர் வந்துச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்படுத்தி தான் அப்போ தான் நோயை கட்டுப்படுத்த முடியும். அப்போ எந்த அளவுக்கு நோய் வந்து உங்களை பலவீனப்படுத்துதில்ல, அதே மாதிரி தான் குற்றங்கள் என்ன செய்யும், வா வந்து என்ன செய், ஏன் சும்மா இருக்க, வா திருட்டு என்ன சொல்லணும்னா, வா வந்து திருடு, கொள்ளையடி, கடன் வாங்கு, ஏமாத்து, கமிஷன் அடி, லஞ்சம் வாங்கு, ஊழல் பண்ணு, கடன் வாங்கினியா திருப்பி கொடுக்காத, ஏன் திருப்பி கொடுக்குற, லேட்டாக கொடுக்கலாம், கேட்டால் கொடுக்கலாம், கேட்குற வரைக்கும் பேசாமல் இரு, 2 வாட்டி கேட்பாங்க விட்டுருவாங்க, அப்புறம் உங்களுக்கு தரேன், அப்புறம் பாருன்னு சொல்லு, உனக்கு அந்த பணம் மிச்சம், ஏன் திருப்பி கொடுக்குற அப்படின்னு சொல்லி அந்த குற்றங்கள் இருக்குது பாருங்கள். அப்புறம் எளிமையானவங்கள பார்த்தா அவங்கள அடித்து உங்கள் கெத்த காமி, பயமுறுத்து, அவங்கள உடலளவில் எளிமையானவங்க இருப்பாங்க, அவங்கள நீ பயமுறுத்து, மிரட்டு, பயந்து ஓடிடுவாங்க. நீ தான் அப்போ பெரிய ஆள். உன்னை பார்த்தா வணக்கம் வைப்பாங்க, உனக்கு போதையாக இருக்கும், அதை கேட்டாலே ஒரு போதை வரும். உன்னை பார்த்து வணக்கம் வைப்பாங்க, நீ பயமுறுத்து. பெண்களை வந்து அவங்க அப்படி தான், அவங்க சவுண்டு விட்டால் அடங்கிடுவாங்க. தனியாக ஒரு பொண்ணு போகிறாளா, ஏதாவது ஒரு மாதிரி கெத்தாக பயமுறுத்துகிற மாதிரி போ, கையை பிடிச்சிடு, ஏதாவது கேளு, வாய் விட்டு கேளு, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, வந்துடுவா, அல்லது மிரட்டு, அல்லது கற்பழிச்சிரு, அல்லது இந்த மாதிரி அந்த குற்றங்கள் இருக்குல்ல, அது அந்த மாதிரி தான் வந்து வா வந்து என்ன செய்ய அப்படின்னு சொல்லும். அந்த அளவுக்கு அப்போ அதுலேருந்துலாம் நம்மளை கையை கட்டிக்கணும், குற்றங்கள் செய்யாமல் இருக்கணும். எப்படி வந்து நீங்கள் ஒரு பரோட்டாவை பார்த்தா சாப்பிடக்கூடாதுன்னு நீங்கள் போராடுறீங்களோ, ஒரு பிரியாணியை பார்த்தா நீங்கள் சாப்பிடவே கூடாது, உடம்பு வெயிட் போட்டுரும் அப்படின்னு நீங்கள் போராடுறீங்க பாருங்கள், கஷ்டப்பட்டு போராடுறீங்க. அது மாதிரி தான் குற்றங்களும் என்ன பண்ணணும் தெரியுமா, குற்றங்களை செய்யாமல் இருக்க நம்ம கஷ்டப்பட்டு போராடணும். குற்றங்களை செஞ்சிடக்கூடாது, திருடக்கூடாது, நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு போராடணும். அப்போ தான் குற்றங்களை செய்யாமல் இருக்க முடியும். அதுதான் கஷ்டம், குற்றங்களை செய்யாமல் இருக்கிறது தான் கஷ்டம். குற்றங்களை செய்கிறதுங்கிறது வந்து கண்ட மணிக்கு பார்க்குறதெல்லாம் சாப்பிட்றது மாதிரி, பிரியாணி, கேக்கு, பரோட்டா, பூரி, இட்லி, பொங்கல், தோசை, அல்வா, லட்டு, பூந்தி, இனிப்பு, பாதுஷா, அது இதுன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும். அது வந்து அதே மாதிரி தான் குற்றங்களும், திருடுறது, ஏமாத்துறது, பதுக்கிறது, லஞ்சம் வாங்கிறது, ஊழல் பண்ணுறது, கமிஷன் அடிக்கிறது, கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காமல் இருக்கிறது, இதுவும் வந்து நம்மளை வந்து ஒரு அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். பெண்களை வந்து அடிக்கிறது, அவமானப்படுத்துறது, அடிமைப்படுத்துறது, பெண்களை குறிப்பாக அடிமைப்படுத்துறது, அதெல்லாம் எப்படி ஒரு உணவை பார்த்தா நீங்கள் சாப்பிடாமல் இருக்க எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ, அது மாதிரி ஒரு பெண்களை பார்த்தா அவங்களுக்கு அடிமைப்படுத்தணும்னு தோணுது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு பூந்தி, லட்டு, அல்வா இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா அதுக்கு எவ்வளோ போராடுறீங்க. அதே மாதிரி பெண்களை பார்த்தா அவங்களுக்கு அடிமைப்படுத்தணும்னு தோணுது, உங்களால் கட்டுப்படுத்தவே முடியல. அவங்கள அடிமைப்படுத்தி உங்களோட அடிமையாக மாற்றி அவங்கள யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. அதனால் வெளியில் அதுக்கு ஏதாவது உரிமையோடு ஏதாவது வெளியில் எல்லா பெண்களையும் பண்ண முடியாது, அதுக்கு ஒரு உரிமை. அப்போது மனைவியை நம்ம அடிமைப்படுத்தலாம், அல்லது நம்ம அம்மாவை அடிமைப்படுத்தலாம், சகோதரிகளை அடிமைப்படுத்தலாம், தங்கச்சியை அடிமைப்படுத்தலாம். ஏன்னா எல்லா பெண்களையும் அடிமைப்படுத்துவதற்கு நமக்கு ஏதாவது உரிமை இருந்தால் நல்லாயிருக்கும். உரிமையோடு அடிமைப்படுத்தணுங்கிறது ஆசையாக இருக்குது. பெண்களை பார்த்தா அடிமைப்படுத்தணும்னு ஆசையாக இருக்குது. அதாவது ஒரு அல்வாவை பார்த்தா சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது, என்னால் கட்டுப்படுத்தவே முடியல. ஒரு பரோட்டாவை பார்த்தா எனக்கு சாப்பிடணும் போல் இருக்குது, சிகரெட்டை பார்த்தா எனக்கு அதை புகைக்கணும் போல் இருக்குது, அதை குடிச்சிடணும் போல் இருக்குது, டெய்லி தண்ணி அடிக்கலைன்னா என் கைகால் நடுங்குது, என்னால் பெண்களை அடிமைப்படுத்தலைன்னா எனக்கு கைகால் நடுங்குது, எனக்கு கோவம் வந்தால் என் பொண்டாட்டி ரெண்டு இழுத்து போட்டு 2 மிதிக்கலைன்னா எனக்கு என்னவோ போல் இருக்குது, எனக்கு 2 அடி அடிக்கணும், அவளை திட்டணும், அவமானப்படுத்தணும் போல் இருக்குது. அவமானப்படுத்தினா தான் எனக்கு அமைதியாக இருக்குது, ஒரு அமைதி கிடைக்கிது. டெய்லி அவளை திட்டணும், அவள் மனசு நோக்கிற மாதிரி குத்தி காட்டணும்,
அவமானப்படுத்தணும், அவளை 2 அடி அடிக்கணும். இல்லைன்னா எனக்கு என்னவோ ஒன்றுமே இல்லை இந்த வாழ்க்கையில் அப்படிங்கிற போல இருக்குது. அந்த அளவுக்கு பெண்களை அடிமைப்படுத்துறது பெண்களுக்கு எதிரான குற்றம். சிலருக்கு சில சாடிஸ்ட் இங்கே உளவியல் நோயாளிகள்லாம் இருக்காங்க. கற்பழிச்சாதான் எனக்கு பெண்களோட சந்தோஷம், கற்பழிக்கணும். சாதாரண உடலுறவு வச்சுக்கிறதுல பெண்களுக்கு அவளோட விருப்பத்தோட உடலுறவு வச்சுக்கிறதுல எனக்கு சந்தோஷம் கிடையாது, அவளை கற்பழிக்கணும், அதுதான் எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிற அளவுக்கு மோசமான உளவியல் நோயாளிகள்லாம் இங்கே இருக்காங்க. நமக்கு வெளியில் தெரியாது. அந்த அளவுக்கு எனக்கு மனைவிக்கிட்ட போனால் பிடிக்காது, யாராவது விபச்சாரிகிட்ட போனால் தான் பிடிக்கும். மனைவியோட உடலுறவு வச்சுக்கிட்டாலாம் எனக்கு பிடிக்காது, விபச்சாரிக்கிட்ட போனால் தான் எனக்கு பிடிக்கும். திருட்டுத்தனமாக உடலுறவு வச்சுக்கிட்டா தான் எனக்கு பிடிக்கும், அதில் தான் கிக்கு இருக்குது. கள்ள தொடர்பு வச்சுக்கணும், அதில் தான் கிக்கு இருக்குது. யாருக்கும் பயப்படாமல் ஒரு தைரியமாக மனைவி கூட உடலுறவு வச்சுக்கிறதுல என்ன கிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குற்றங்கள்லாம் இருக்குது பாருங்கள். அது குறிப்பாக பெண்கள் மீது பெண்களை அடிமைப்படுத்துறது, இதெல்லாம் ஒரு பலவீனமான ஒரு விஷயம். ஒரு பிரியாணியை பார்த்தா எப்படி சாப்பிடணும்னு உங்களால் வாயை கட்டுப்படுத்த முடியலையோ, ஒரு அல்வாவை பார்த்தா, பூந்தியை பார்த்தா சுகர் வந்துருமேங்கிற பயம் இல்லாமல், நோய் வந்துருமேங்கிற பயம் இல்லாமல் அதை சாப்பிட்டே ஆகணும்னு உங்களுக்கு ஆசை எப்படி கட்டுப்படுத்த முடியலையோ, அது மாதிரி பெண்கள் மீதான குற்றங்கள்லாம் இருக்குல்ல, குற்றங்கள் பொதுவாக குறிப்பாக பெண்கள் மீதான குற்றங்கள், அதை செய்யாமல் இருக்க உங்களால் முடியலை. பெண்களும் அதுக்கேற்றாப்புல நீ என்ன செய், என் மீது குற்றங்களை நிகழ்த்து, என்னை எனக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்து, என்னை அடிமைப்படுத்து அப்படிங்கிற மாதிரி பெண்களும் இருக்காங்க. பெண்களுக்கும் அதுதான் குற்றங்கள் செய்வதில் ஆண்களுக்கு எப்படி அவங்கள கட்டுப்படுத்த முடியலையோ, பெண்கள் மீது ஒரு பாதிப்பை ஏற்படுத்து, பெண்களை அடக்கு, அடிமைப்படுத்து, அவமானப்படுத்து. பெண்களை பார்த்தா எனக்கு அவமானப்படுத்தாமல் இருக்க முடியல, கேலி பண்ணாமல் இருக்க முடியல, ஏதாவது தொந்தரவு பண்ணாமல் என்னால் இருக்கவே முடியல. பெண்களை பார்த்தாலே ஏதாவது அவங்கள வம்பிழுக்கணும்னு தோணுது, அடிமைப்படுத்தணும்னு தோணுது. அதுமாதிரி பெண்களுக்கு என்னை பார்த்தா ஏன் உனக்கு திட்டணும்னு தோணலை, என்னை பார்த்தா ஏன் உனக்கு அவமானப்படுத்தணும்னு தோணலை, என்னை பார்த்தா ஏன் உனக்கு அடிமைப்படுத்தணும்னு தோணலை, என்னை திட்டு, அவமானப்படுத்து அப்படின்னு சொல்லி பெண்களும் அது மாதிரி யோசிக்கிறவங்க இருக்காங்க. பெண்களும் சில பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னா, என்னை அடித்து துன்பப்படுத்தி கட்டாயப்படுத்தி உடலுறவு வச்சுக்கிட்டா தான் நான் சம்மதிப்பேன், அந்த மாதிரி விருப்பப்படுற பெண்களும் இருக்காங்க. எப்படி ஆண்களில் சில ஆண்கள் வற்புறுத்தி அடித்து அவமானப்படுத்தி வலுக்கட்டாயமாக பலவந்தப்படுத்தி என்னால் உடலுறவு வச்சுக்கிட்டா தான் எனக்கு பிடிக்கும், கற்பழிச்சா தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிற ஆண்கள் இருக்காங்க. அதே மாதிரி பெண்களும் என்னை அடிக்கணும், என் கூட ஒரு ஆண் உடலுறவு வச்சுக்கணுன்னா என்னை அடித்து பலவந்தப்படுத்தி கற்பழிக்கிற நிலைமைக்கு போனால் தான் நான் உடன்படுவேன், கற்பழிச்சாதான் என்னோட உடலுறவு வைத்துக்கொள்ள முடியும், இல்லைன்னா நானாக ஒத்துக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மனநிலையுடைய பெண்கள் இருக்காங்க. அப்போ குற்றங்களிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நோய்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக்கொள்ள நம்ம எந்த அளவுக்கு போராடுறோமோ அதே மாதிரி குற்றங்களிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள கடுமையாக போராடணும். எப்படின்னாக்கா, இந்த பிரியாணியெல்லாம் சாப்பிடக்கூடாது, இந்த லட்டு பூந்தி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, கேக்கெல்லாம் பரோட்டாவெல்லாம் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா பின்னாடி நோய் வரும், இன்றைக்கே அதோட பாதிப்பை நம்மளால் உணர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போராடி தானே ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறோம். இப்போ நோய் வந்தவங்களாம், உடம்புல நோய் வந்தவங்க, சர்க்கரை நோயாளிலாம் எப்படி போராடி ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறாங்க. உணவு தினமும் போராடுறாங்க, அதை சாப்பிடக்கூடாது, விருப்பப்பட்டதெல்லாம் சாப்பிட முடியலையேன்னு கவலை. அதே மாதிரி தான் குற்றங்களில் ஈடுபடக்கூடாது, திருடக்கூடாது, கமிஷன் அடிக்கக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது, கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கணும், கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கணும், பெண்களை அடிமைப்படுத்தக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது, அடக்கக்கூடாது, ஒடுக்கக்கூடாது அப்படின்னு அது மாதிரி பெண்களை கேலி பண்ணக்கூடாது. இதெல்லாம் பயங்கரமான கட்டுப்பாடு, ரொம்ப என்னால் முடியலை அப்படிங்கிற மாதிரி தான் அது அப்போது ஒரு கட்டுப்பாடுங்கிற அப்போ எப்போ ஒரு கட்டுப்பாட்டை உணர்றாங்க தெரியுமா? நோய் வரும்போது, அதோட பாதிப்பு ஏற்படும் போது தான், பாதிப்பு வலியை அனுபவிக்கும் போது தான் இந்த உணவுகளில் கட்டுப்பாட்டை உணர்வாங்க. யாருக்கு கட்டுப்பாடு வரும்னா, நோய்வாய்ப்பட்டு அவஸ்தைப்பட்டு நோய்கள் ஏற்படுத்திய வலிகளை தாங்க முடியாமல் அப்போ தான் இந்த உணவில் கட்டுப்பாடை கடைபிடிப்பாங்க.
நோய் வந்தால் கூட சிலர் வந்து கட்டுப்பாடாக இருக்க மாட்டாங்க. நோய் வந்தால் கூட இப்போ சில சுகர் பேஷண்ட் பார்த்திங்கன்னா சுகர் முத்தி போய் விரலெல்லாம் கட் பண்ணுவாங்க. அப்போ கூட அவங்க வந்து விரலெல்லாம் ஒவ்வொரு விரலாக கட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, துண்டு எடுத்துருவாங்க சுகர் அதிகமாகிட்டு. ஆனால் அப்போ கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, ரசகுல்லா சாப்பிடுவாங்க, நல்ல உப்பு நல்ல வெள்ளைச்சீனி கலந்த இனிப்பு கலந்த நல்ல டீ காஃபி குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதை விடவே மாட்டாங்க. அந்த விரலையே வெட்டி எடுத்தால் கூட ஒரு விரலாக வெட்டி எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போ கூட அவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களை நான் பார்த்துருக்கேன். அது மாதிரி நோய் வந்தால் கூட சிலரால் கட்டுப்பாட்டு அந்த அளவுக்கு பலவீனமானவர்கள், அதனால்தான் நோயே வருது. அது மாதிரி குற்றங்கள், அப்போ குற்றங்கள் செய்யாமல் இருக்கணும். அப்போ சிலர் பார்த்தா நோய்வாய்ப்பட்டு அதோட வலிகளை அனுபவிக்கும் போது தான் இனிமேல் வந்து வாயை கட்டுப்படுத்தணும், அதை உணவில் கட்டுப்பாடாக இருக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வருவாங்க. யார் உணவில் கட்டுப்பாடான முடிவை எடுப்பாங்க அப்படின்னா, இந்த நம்மளை அடிமைப்படுத்துகிற உணவுகள் இருக்குல்ல, நோய்களுக்கு காரணமான உணவுகள், அதை சாப்பிட்டு நோய்வாய்ப்பட்டு பாதிக்கப்பட்டவங்க தான், அந்த வலியால் அனுபவிச்சவங்க தான் இனிமேலாவது இந்த மாதிரி நோய்களை ஏற்படுத்துகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது, டீ காஃபியை குடிக்கக்கூடாது. ஏன்னா அதை குடித்தா அப்புறம் திரும்பவும் அந்த வலி வந்துடும், சுகர் அதிகமாகிடும், அதில் வேறு ஏதாவது பிரச்சனை வந்துடும். ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் ஆசை தான், ஆனால் எனக்கு வீசிங் இருக்கே, என்னால் அந்த வலியை தாங்க முடியாது, ஆஸ்மா இருக்கே, ஆஸ்மாவோட வலியை தாங்க முடியாது, அதனால் வேறு வழியே இல்லை, அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்றது எனக்கு விட்டுட்டேன், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான், ஆனால் எனக்கு வீசிங் இருக்குது, ஆஸ்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வலியினால் பாதிக்கப்படும் போது தான் அந்த உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பாங்க. அதே மாதிரி குற்றங்களால் பாதிக்கப்படும் போது தான் குற்றங்கள் செய்வதை நிறுத்துவாங்க. பாதிக்கப்படணும், அதாவது மற்றவங்கள நாம் அடிமைப்படுத்துகிறோம், அவமானப்படுத்துகிறோம், பெண்களை பார்த்தா அடிமைப்படுத்தணும்னு தோணும், எளியவர்களை பார்த்தா அடிமைப்படுத்தணும், எளியவர்களை வந்து மிரட்டணும், ஆதிக்கம் செலுத்தணும், சர்வாதிகாரம் பண்ணணும், அவங்கள நமக்கு கீழே வச்சுக்கணும் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் ஒரு கட்டத்தில் நாமளே பாதிக்கப்படுவோம். நம்மளை விட வலிமையானவர்கள் நம்மளை அடிமைப்படுத்துவாங்க, நம்மளை அவமானப்படுத்துவாங்க, அடக்குவாங்க, ஒடுக்குவாங்க. அப்போ தான் நம்மளை விட எளிமையானவர்களுடைய வலியை நாம் புரிஞ்சுப்போம். நாம் பாதிக்கப்படும் போது தான் நமக்கு கட்டுப்பாடே வரும். குற்றங்கள் செய்யாமல் இருக்கணும், நம்மளை விட எளிமையானவங்களை பார்த்தா அவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு எப்போ தோணும் அப்படின்னா, பெண்களை பார்த்தா அவங்கள உணர்வுகளை மதிக்கணும், அவங்கள வந்து அடிமைப்படுத்தக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது, அடக்கக்கூடாது, ஒடுக்கணும்னு நினைக்கக்கூடாது அப்படின்னு எப்போ தோணும் தெரியுமா? நீங்கள் உங்களை விட வலிமையானவங்க உங்களை அடக்கும்போதும் ஒடுக்கும்போது தான் நீங்கள் பாதிக்கப்படும் போது தான் உங்களால் மற்றவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பை நீங்கள் உணர்வீங்க. ஆக நீங்கள் பாதிக்கப்படணும். அப்போ தான் உங்களால் மற்றவங்க பாதிக்கப்படுறத அப்போ தான் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. உங்களால் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் அப்போ தான் நினச்சி பார்ப்பீங்க. நீங்கள் பாதிக்கப்படணும். நோய் வந்தால் தான் ஏன் கட்டுப்பாடோடு இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். நோய் வந்தால் தான் ஏன் கட்டுப்பாடோடு இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். இப்போ நோய் வந்து பாதிக்கப்படணும், நோயினால் ஏற்படுகிற வலியை அனுபவிக்கணும். அப்போ தான் தெரியும், இந்த உணவெல்லாம் ஏன் சாப்பிடக்கூடாது, ஐயோ அவர் சொன்னாரே இந்த தானியத்தெல்லாம் சாப்பிடாதங்கன்னு தலையில் அடிச்சுக்கிட்டு சொன்னார், அப்போ கேட்கலையே, அப்போ நம்ம அவரை பார்த்து சிரித்தோம், இதை சாப்பிடாம இந்த வாழ்க்கையில் நீ வேறு என்னத்தை அனுபவிக்க போகிறன்னு சொல்லி அவரை நம்ம கேலி பண்ணோமே. அவர் இந்த தானியத்தை சாப்பிடாத, பிரியாணியை சாப்பிடாத, மாமிசத்தை சாப்பிடாத, முட்டையை சாப்பிடாத, மீன் சாப்பிடாதன்னு அப்படி சொன்னாரே, கேட்கவே இல்லையே நாம். இப்போல்லாம் புரியுது, நோய் வந்து நம்ம அவஸ்தைப்படுறோம். நம்ம அவர் அப்போவே கேட்டிருந்தா நமக்கு நோய் வந்திருக்காது, நோய் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம தடுத்துருக்கலாம். நோய் வந்துருச்சு, இனிமேல் அதை குணப்படுத்த முடியாது, கட்டுப்படுத்த தான் முடியும். கட்டுப்பாட்டுக்குள்ளே வேணால் வச்சுருக்கலாமே தவிர நோய் வந்த பிறகு குணப்படுத்தவே முடியாது. அவர் சொல்கிறத கேட்டிருந்ததா அன்றைக்கே நம்ம நோய் வராமல் பார்த்துருக்கலாமே. அவர் இந்த தானியங்களை சாப்பிடாதன்னு சொன்னாரே, அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதனால் செஞ்ச தானியங்கள் எதையும் உணவை சமைச்சு சாப்பிடாதீங்கன்னு சொன்னாரே, மாமிசத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார், அப்போ நம்ம கேட்கலையே. அது மாதிரி நம்ம பாதிக்கப்படும் போது தான் அப்போ தான் பாதிப்பினால் ஏற்படுகிற வலி இருக்குல்ல, அந்த வலியை பார்த்து தாங்க முடியாமல், அதை விட இந்த சுவை ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுப்பா, இந்த இட்லி பூரி பொங்கல் ஒன்றும் பெரிய சந்தோஷத்தை தந்து விட போவதில்லை,
இட்லி பூரி திங்கிறதுனால ஏற்படுகிற துன்பத்தை விட இந்த இட்லி பூரி வந்து நமக்கு பெரிய இன்பத்தை தந்து விடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பெண்களை அடிமைப்படுத்தி நாம் சந்தோஷப்படுறோம். அதான் ஒரு சாடிஸ்ட் ஆகிட்டாங்க. பெண்களை அடிமைப்படுத்தி சந்தோஷப்படுகிற மனநிலை, அதுதான் அந்த குற்றங்கள். எளிமையானவர்களை அடிமைப்படுத்தி துன்பப்படுத்தி சந்தோஷப்படுகிற மனநிலை. உடல் அளவில் வலிமை குறைந்தவர்கள், அவங்க ஆண்களாகவும் இருக்கலாம், பெண்களாக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பெண்களை வந்து ஒருத்தன் அடிமைப்படுத்துகிறான் பெண் என்கிற காரணத்தினால், பெண் எளிமையாக உடல் அளவில் வலிமை குறைந்தவளாக இருக்கிறாள் அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சு பெண்ணை அடிமைப்படுத்துகிறான்ல, அவமானப்படுத்துகிறான்ல, அவன் வந்து ஆண்கள்லையும் யார் தன்னை விட வலிமை குறைந்தவர்களோ அவர்களை வந்து கண்டிப்பாக அடிமைப்படுத்துவோம், அவங்கள வந்து துன்புறுத்துவோம். அதனால் வந்து பெண்களுக்கு வந்து பெண்களை மதிக்கிறவங்க அல்லது பெண்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது, பெண்களுக்கு அடங்கணும், கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் குற்றங்களிலிருந்து விடுபட முடியும். அப்போ நீ குற்றங்கள் செய்யாமல் இருக்க வேண்டுமென்றால், எங்கு அதை கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் பெண்களிடம் கற்றுக்கொள். பெண்களிடம் வந்து குற்றங்கள் செய்யாமல் உன்னை கட்டுப்படுத்திக்கொள், உன் கையை கட்டுப்படுத்திக்கோ. பரபரன்னு இருக்குதா, ஏதாவது குற்றங்கள் பெண்களுக்கு எதிராக ஏதாவது செய்யணும், பெண்களை அடிமைப்படுத்தணும், அடக்கணும்னு உன் கை ஏதாவது துடிக்குதா, அதை அடக்கிக்கோ. அதை அடக்கணும். அதை எப்படி அடக்கிறது? பெண்களுக்கு எதிராக நான் குற்றங்கள் செய்யக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணணும்? பெண்களுக்கு எதிராக யாராவது குற்றம் செய்தால் அதற்கு எதிராக குரல் கொடு, போராடு. சும்மா நான் பெண்களுக்கு எதிராக குற்றம் செய்ய மாட்டேன், அத்தோட உன் வேலை முடிஞ்சிச்சுன்னு நினைக்காத. அப்படி செஞ்சிட்டா மட்டும் நீ தப்பிச்சிட முடியாது. பெண்களுக்கு எதிராக யாராவது குற்றம் செய்தால், பெண்களுக்கு எதிராக யாராவது வந்து செயல்பட்டால் அதற்கு எதிராக நீயும் போராட வேண்டும். பெண்களோடு சேர்ந்து பெண்ணியவாதியாக நீ மாறு. அப்போ தான் நீ வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்களிலிருந்து நீ உன்னை பாதுகாத்து கொள்ள முடியும், உன் கையை கட்டுப்படுத்திக்க முடியும். பெண்களை பார்த்தா அவனுக்கு அடக்கணும், அடிமைப்படுத்தணும் அப்படின்னு தோணுதில்லை, துடிக்குதில்லை, அந்த துடிப்பை அடக்கணும். அது ஒரு பலவீனம். பெண்ணை பார்த்து ஆதிக்கம் செலுத்தணும், அடிமைப்படுத்தணும்னு தோணுது, ஏன்னா அவங்க மென்மையாக இருக்காங்க அப்படின்னு அடிமைப்படுத்தணும், உனக்கு கை துடிக்குதா? அதுதான் இன்னும் அதிகமாக போயிட்டே இருந்ததுன்னா, அந்த துடிப்பு ஓவர் ஆயிடுச்சுன்னா கையை பிடிச்சி இழுக்கிறது, பலாத்காரத்தில் ஈடுபடுவது, அடிக்கிறது, அவமானப்படுத்துறது, அதோட உச்சக்கட்டம் தான் அது. பெண்களை வந்து இன்றைக்கி வீட்டில் வந்து அடிமைப்படுத்துகிறாங்கல்ல, அதை செய், ஏன் சாப்பாடு இன்னும் செய்யலை, சாப்பாடு செய்ய வைக்கிறது, துணி துவைக்க வைக்கிறது, எல்லா வேலையும் வீட்டில் உள்ள எல்லா வேலையும் நீ செய் அப்படிங்கிற அந்த செயலோட ஒரு உச்சக்கட்டம் தான் எது? கற்பழிப்பு, பலாத்காரம், அதெல்லாம் கொலை செய்கிறது, பெண்களை கொலை செய்வது, இது எல்லாம் அதோட உச்சக்கட்டம் தான். இது வந்து இது ஒரு அனுமதிக்கப்பட்ட அடிமைத்தனம். அதாவது அனுமதிக்கப்பட்ட அடிமைத்தனமாக இருக்குது. வீட்டில் பெண்களை நீ அடிமைப்படுத்திக்கலாம், உங்கள் வீட்டில் உள்ள வேலைகளை பெண்களை வச்சு செஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது ஒரு அனுமதிக்கப்பட்ட அடிமைத்தனமாக இருக்குது. கற்பழிப்பு, பலாத்காரம்லாம் அனுமதிக்கப்படாத அடிமைத்தனம். இது வந்து வீட்டில் உள்ள வேலைகளெல்லாம் பெண்களை வச்சு செஞ்சுக்கலாம், சமைச்சிக்கலாம், எல்லாருக்கும் தேவையான உணவை பெண்களை வச்சு சமைச்சிக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு அனுமதிக்கப்பட்ட பெண்களின் மீதான ஒரு வன்முறை. அதுவும் பாலியல் வன்முறை தான். அதுவும் ஒரு பாலியல் வன்முறை தான். ஏன் வந்து பெண்கள் வீட்டில் உள்ள வேலைகளெல்லாம் அவங்க தான் செய்யணும், வெளியே வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதுவும் பாலியல் வன்முறை தான், பெண்கள் மீதான பாலியல் வன்முறை தான். ஏன் அந்த வேலையெல்லாம் செய்ய சொல்கிறீங்க? அவங்க பெண்கள் மென்மையாக இருக்காங்க, எளிமையாக இருக்காங்க, மிரட்டினா பயந்து செஞ்சுருவாங்க, அந்த வேலையை செய்வாங்க. அப்போ உடலை வச்சு தான் பெண்களை வந்து நீங்கள் அடிமைப்படுத்துகிறீங்க. ஒரு பலாத்காரம் எதனால் ஏற்பட்டது? கற்பழிக்கிறாங்க. ஏன்? பெண்கள் மென்மையாக இருக்கிறாங்க, அடக்கி அவங்கள வந்து கையிலேயே பிடிச்சி மடக்கி 2 அடி அடித்து அவங்கள வந்து மயக்கமுறை செய்து அல்லது வந்து 2 அடி அடித்து காயம் ஏற்படுத்தி அவர்களிடம் வன்புணர்வில் ஈடுபட்டு விடலாம். ஏன்னா அவங்க மென்மையானவங்க, 2 அடி அடித்தா விழுந்துருவாங்க. அதே மாதிரி அதே சிந்தனை தான் திட்டுனா 2 அடி அடித்தா வீட்டில் உள்ள வேலையை செய்ய போகிறாங்க, வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் தேவையான உணவு சமைக்க போகிறாங்க, வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் தேவையான ஆடையை துவைச்சி போட போகிறாங்க, வீட்டையே தூய்மையாக வச்சுக்க போகிறாங்க, வெளியே வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னால் அடங்கி வீட்டிலே உட்காந்துட போகிறாங்க. அப்போது அதுவும் பாலியல் வன்முறை தான். நம்ம வீட்டில் வந்து பெண்களை வந்து வீட்டில் உள்ள வேலைகளெல்லாம் செய்ய வச்சுக்கிட்டு நாம் சோம்பேறியாக இருக்க பாருங்கள், அதுவும் ஒரு பாலியல் வன்முறை தான். அதனால் பெண்கள் மீதான அந்த பாலியல் வன்முறையில் ஈடுபடாமல் இருக்க ஆண்கள் பயங்கரமாக கட்டுப்படுத்திக்கணும். அதாவது எப்படி ஒரு பரோட்டாவை பார்த்தா சாப்பிடாமல் இருக்க முடியலையே அப்படின்னு உங்களை எப்படி கட்டுப்படுத்திக்கிறீங்க? அது சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா நோய் வரும்
சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு போராட வேண்டியிருக்கல. இப்போ அல்வா சாப்பிட்டா அவங்களால சாப்பிடாம, ஒரு திருநெல்வேலி அல்வா பார்க்குறீங்க அப்படின்னா திருநெல்வேலி அல்வாவை பார்த்தா அதை எப்படியா சாப்பிடணுன்னு தான் உங்களுக்கு தோணும். சாப்பிடாமல் இருக்க ரொம்ப கஷ்டம், சாப்பிடாமல் இருக்க ரொம்ப கஷ்டம். அது மாதிரி ஒரு பிரியாணியை பார்த்தா சாப்பிடணுன்னு தான் தோணும், சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். பிரியாணியெல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்போ பரோட்டாவை பார்த்தா, ஒரு விருதுநகர் பரோட்டாவை பார்த்தா, எண்ணெய் பரோட்டாவை பார்த்தா அவங்களுக்கு சாப்பிடணுன்னு தான் தோணும், சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அது மாதிரி பெண்களை பார்த்தா அடிமைப்படுத்தணுன்னு தான் தோணும், அடிமைப்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப கஷ்டம். அடிமைப்படுத்தாமல் இருக்கணும். வீட்டில் உள்ள வேலையெல்லாம் நீயே செஞ்சிரு. வீட்டில் ஆண்கள் சோம்பேறியாக இருக்காங்க பாருங்கள். வீட்டில் ஆண்கள் அவங்கவுங்க வேலையை செய்கிறது அவ்வளோ கஷ்டம். பெண்களை அடிமைப்படுத்தக்கூடாது, அடிமையாக பார்க்கக்கூடாதுன்னா வீட்டில் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணும். பெண்கள் மீதான அந்த பாலியல் வன்முறை தான் அதுவும் கூட. அதுவும் ஒரு குறைந்தபட்ச அனுமதிக்கப்பட்ட பாலியல் வன்முறை. பெண்களை வச்சு வீட்டில் உள்ள எல்லாருடைய வேலையும், எல்லாருடைய உணவையும் சமைக்க சொல்கிறது, எல்லாருடைய ஆடையும் துவைக்க சொல்கிறது, எல்லாருடைய இருப்பிடத்தையும் தூய்மையாக வச்சுக்கிறது, வெளியே வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறது, இதெல்லாம் அனுமதிக்கப்பட்ட பாலியல் வன்முறை பெண்கள் மீதான. ஏன்னா அவங்க உடம்பு மென்மையாக இருக்குது, சொன்னால் பயந்து கேட்டுக்கோங்க, 2 மிரட்டுனா உட்காந்துருவாங்க, அடித்தா அப்புறம் யாரும் கேட்க மாட்டாங்க, அது மாதிரி பயந்து போய் வேலை செய்வாங்க. அப்படி அதனால தானே ஒரு உடலை வச்சு தானே நீங்கள் அவங்க இப்போ ஒருத்தன் கற்பழிக்கிறான்னா ஏன் கற்பழிக்கிறான், பலாத்காரத்தில் ஈடுபடுகிறான், கையை பிடிச்சி எடுக்கிறான்னா ஏன் எடுக்கிறான், பெண்கள் உடலளவில் மென்மையாக இருக்கிறாங்க, அதனால் அவங்க அவங்கள கற்பழிக்கணும்னு தோணுது, அல்லது கையை பிடிச்சி இழுக்கணும்னு தோணுது. அதுப்போ இதுவும் பாலியல் வன்முறைனா, நீங்கள் உடலளவில் மென்மையாக இருக்கிறதுனால தானே அவங்கள வீட்டில் உள்ள வேலையை எல்லாத்தையும் அவங்கள வச்சு செய்ய வைக்கிறீங்க, மிரட்டுறீங்க, அடிக்கிறீங்க, அவமானப்படுத்துகிறீங்க, வெளியே வேலைக்கு போகக்கூடாதுன்னு அவங்கள பயமுறுத்துறீங்க. அப்போ அதுவும் ஒரு பாலியல் வன்முறை தான். உடல் ரீதியான ஒரு மதிப்பீடை வச்சு தான் நீங்கள் அவர்களை அடிமைப்படுத்துகிறீங்க. அதுவும் ஒரு அனுமதிக்கப்பட்ட பாலியல் வன்முறை. அப்போ இதெல்லாம் செய்யக்கூடாது. இப்போ முற்றிலும் பெண்கள் மீதான பாலியல் வன்முறையிலேருந்து நம்ம முற்றிலும் விடுபட வேண்டும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அது எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா? அப்போ வீட்டில் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணும். அப்போ தான் பெண்கள் மீதான அந்த பாலியல் வன்முறையிலிருந்து நாம் முற்றிலும் நம்மை விடுபடுத்தி கொள்ள முடியும், குற்ற உணர்விலிருந்து விடுபட முடியும். இப்போ எல்லாரும் அதான் குற்றங்கிறது நம்மளை ஆர்வமாக்கும், அதை செய். இப்போ பரோட்டா பார்த்தா என்னை சாப்பிடுன்னு எப்படி சொல்லுது, ஒரு அல்வா பார்த்தா ஏன் இன்னும் என்ன பார்த்துக்கிட்டு இருக்க, எடுத்து சாப்பிடு அப்படின்னு அல்வா சொல்லுதில்ல. அதே மாதிரி தான் குற்றமும், ஏன் என்ன பார்த்துட்ருக்க, என்னை செய். அதுமாதிரி பெண்களை பார்த்தா என்ன தோணும் அப்படின்னா, என்னை ஏன் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க, என்னை அடிமைப்படுத்து, நீ மிரட்டினா நான் செய்வேன், நான் வேலை செய்வேன் அப்படின்னு பெண்களை பார்த்தா அப்படி தோணும். அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, பெண்களை பார்த்தா நீ உன்னை கட்டுப்படுத்திக்கணும். குற்றங்கள் செஞ்சால் என்ன ஆகும்? சரி, குற்றங்கள் செஞ்சுட்டு போட்டுமே, இருக்கட்டுமே, இப்போ என்ன கெட்டு போச்சு, பெண்களை அடிமைப்படுத்தி வேலை வாங்கிட்டு போவோமே, வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையும் அவங்கள வச்சு செய்வோமே, என்ன கெட்டு போச்சு அப்படின்னு கேட்கலாம். குற்றங்கள் பண்ணால் நோய்கள் வரும். நோய்களுக்கு என்ன காரணம்? குற்ற உணர்வுகள் தான் காரணம். குற்றங்கள் செய்கிற நடைமுறை தான் காரணம். நோய்கள் வருவதற்கு என்ன காரணம்? குற்றங்கள் தான் காரணம். நீங்கள் செய்கிற குற்றங்கள் தான் காரணம். பெண்களை அடிமைப்படுத்துகிறீங்க பாருங்கள், அதுதான் காரணம். உங்களுக்கு நோய் வந்ததுக்கு என்ன காரணம்? வீட்டில் நீங்கள் சோம்பேறியாக இருந்துக்கிட்டு வீட்டில் உள்ள எல்லா வேலையும் பெண்களை வச்சு செஞ்சீங்கல்ல, அதுதான் உங்களுக்கு நோய். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நோய் வர்றதுக்கும் அதுதான் காரணம். எல்லாரோடைய வீட்டில் உள்ள எல்லாருடைய வேலையும் நீங்கள் செஞ்சீங்கல்ல, பெண்களாகிய நீங்கள் செஞ்சீங்கல்ல, அதனால தான் உங்கள் உடம்புல நோய் வந்தது. அதனால தான் ஆண்களுடைய உடம்புல நோய் வந்தது. குற்றத்துக்கு நீங்கள் உடன்பட்டீங்கல்ல. ஏன்னா பெண்களே சொல்லுவாங்க, பெண்கள் தான் வீட்டில் உள்ள எல்லா வேலையும் செய்யணும்னு பெண்களே சொல்லுவாங்க. அதான் குற்றத்துக்கு தோண போகிறது. அப்போ பெண்களும் குற்றவாளியாகிறாங்க, ஆண்களையும் குற்றவாளியாக மாற்றுறாங்க. அதனால தான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நோய் வந்தது. குற்ற உணர்வு தாங்க நோயாக மாறிச்சு. குற்ற உணர்வு என்பது ரொம்ப வன்மையான உணர்வு, ரொம்ப வன்மையான உணர்வு. அது அந்த உணர்ச்சியை நம்ம நாடி நரம்புகளால் தாங்கிக்க முடியாது. அதனால தான் நரம்புகள் தளர்ந்துடும், அந்த உடல் உறுப்புகள் அதன் செயல்பாடு தளர்ந்து விடும். அப்புறம் தான் நோய் வருது. அதனால் வன்முறை உணர்ச்சி தான் நோய்களுக்கு காரணம், குற்ற உணர்ச்சி தான் நோய்களுக்கு காரணம். அதனால் உங்கள் உடம்பை நோயிலிருந்து பாதுகாத்துக்க நீங்கள் குற்றங்கள் செய்யாமல் இருக்க வேண்டும், பெண்களை அடிமைப்படுத்தாமல் இருக்க வேண்டும். உங்கள் உடம்புல நோய் வராமல் இருக்கணும்னா, அதாவது குற்றங்களுக்கு தண்டனை தான் நோய், குற்ற உணர்வு தான் நோய்கள் வருவதற்கு காரணம் என்றால், இன்னும் தெளிவாக சொல்லப்போனால்
நீங்கள் செய்த குற்றங்களுக்கு உங்களுக்கு கிடைத்த தண்டனை தான் நோய்கள். நீங்கள் செய்த குற்றங்களுக்கு உங்களுக்கு கிடைத்த தண்டனை தான் நோய். அப்போது நீங்கள் உங்கள் உடம்புல ஏதாவது நோய் இருக்கா, கேன்சர் இருக்குது, ஆஸ்மா இருக்குது, வீசிங் இருக்குது, சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னா நாம் என்ன குற்றம் செய்தோம் என்று நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை திருப்பி பாருங்கள். நான் சொல்லிட்டேன் எதெல்லாம் குற்றம்னு நான் சொல்லிட்டேன். அப்போ என்னுடையது ஒரு குறைந்தபட்ச டிக்ஷனரின்னு வச்சுக்கோங்க. நான் விரிவாக பேசியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். 20 வருஷமாக நான் பேசியிருக்கணும், 20 வருஷமாக 30 வருஷமாக நான் பேசியிருந்தால் நான் அது உங்களுக்கு ஒரு அகராதியாக இருக்கும், எதெல்லாம் குற்ற உணர்வு அப்படின்னு. அப்போ என்னுடைய பேச்சிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் செஞ்சீங்க குற்றம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அதற்கான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலாம். உங்களால் புரிஞ்சிக்க முடியல, நீங்கள் செய்த குற்றம் என்னன்னு உங்களால் தெரிஞ்சிக்க முடியலன்னா நான் பேசிய பேச்சுக்களை ஒரு டிக்ஷனரியாக வச்சுக்கிட்டு நீங்கள் தெரிஞ்சிருந்துருக்கலாம். ஆனால் இப்போ நான் என்னால் குறைஞ்சபட்சம் தான் பேச முடியுது. இன்னும் எவ்வளோ நாளைக்கு என்னால் பேச முடியும்னு தெரில. என்னுடைய ஆராய்ச்சி எப்போ முடியுதுன்னு தெரில. முடிஞ்சதுன்னா என்னுடைய பேச்சு முடிஞ்சிடும். அதனால் கொஞ்சம் தான் இருக்கிற கொஞ்சத்தை வச்சுக்கிட்டு ஏதாவது புரிஞ்சிக்க முடிஞ்சால் புரிஞ்சுக்கோங்க. அதனால் அந்த குற்ற உணர்வுகளுக்கு நீங்கள் செய்த குற்றங்களுக்கு உங்களுக்கு கிடைத்த தண்டனை தான் நோய்கள். குற்ற உணர்வுகள் தான் நோய்களாக மாறுகிறது. அடிக்கடி குற்றம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, திருடுறீங்க, லஞ்சம் வாங்குறீங்க, ஊழல் பண்ணுறீங்க. கோழைத்தனத்துக்கு உங்களுக்கு கிடைத்த தண்டனை. நீங்கள் வீரத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம். ஏன் வீரமாக இல்லைன்னா என்னென்னா நோய் வரும், அதனால் நீ வீரத்தோடு இருக்கணும். அப்போ கோழைத்தனத்துக்கு நீ கோழையாக இருந்தல்ல, அதுக்கு கிடைச்ச தண்டனை தான் நோய்கள். அப்போ கோழைன்னா யார்? லஞ்சம் வாங்குறவன், கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காதவங்க, ஏமாத்துறவங்க, நேர்மையாக இல்லாதவங்க, அவங்க எல்லாருமே கோழைகள் தான். திருடுறவங்க எப்படி தைரியமாக திருடுறாங்களே, அவங்கள எப்படி கோழைன்னு சொல்கிறீங்க? திருடுறவங்க யாராவது எப்போ பார்த்தாலும் பயந்துக்கிட்டே இருப்பாங்க. போலீஸ் நம்மளை பிடிச்சிருவாங்களோ, அவங்க யாரை பார்த்தாலும் நம்மளை சந்தேகப்படுற மாதிரியே பார்க்குற மாதிரி தான் அவங்களுக்கு தோணும். திருடுறவங்க, கொள்ளையடிக்கிறவங்க, அவங்க எல்லாத்துக்குமே எப்போ பார்த்தாலும் சந்தேகத்தோடே பார்ப்பாங்க. நம்மளை போலீஸ் பிடிச்சிருவாங்க, எப்போ பார்த்தாலும் பயந்துக்கிட்டே இருப்பாங்க. தைரியமாக நிம்மதியாக ஒரு நாளும் தூங்க மாட்டாங்க. நம்ம மாட்டிப்போமோ, நம்ம லஞ்சம் வாங்கியிருக்கோம், ஊழல் பண்ணியிருக்கோம், நம்ம மாட்டிக்குவோமோ, ஐயோ மாட்டினா இப்போ அவமானமாயிடுமே, குடும்பத்துக்கு கெட்ட பேரானு பயந்துக்கிட்டே இருப்பாங்க. பயத்தில் நிம்மதியாக தூங்கவே முடியும், தைரியமாகவே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு. அதனால் எங்கேயா மாட்டிப்போமோ, அவர் நம்மளை காட்டி கொடுத்துருவாரோ, அவர் நம்மளை காட்டி கொடுக்குறதுக்குள்ளே அவரை நம்ம போட்டுருவோம், அவரை நம்ம கொலை பண்ணிடுவோம். அப்போ இந்த கொலை செய்கிறது கூட அந்த பயந்தாங்கொழித்தனத்தினால தான் அவங்க கொலையே செய்கிறாங்க. அப்போ கோழைத்தனம் தான் அந்த கொலைக்கே காரணமாக இருக்கிறது. இவர் நம்மளை காட்டி நாம் லஞ்சம் வாங்கினது இவருக்கு தெரியும், அதனால் அவரை அவர் போலீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி அவரை நம்ம போட்டுருவோம், அவரை கொலை பண்ணிடுவோம். அப்போ கொலைக்கு கூட அந்த கோழைத்தனம் தான் காரணமாக இருக்குது. லஞ்சம் வாங்கிட்டா பயந்துக்கிட்டே இருப்பார், எங்கே போலீஸில் மாட்டிப்போமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே இருப்பார், நடுங்கிக்கிட்டே இருப்பார். அவர் நாம் லஞ்சம் வாங்கினது லஞ்சம் வாங்கினதுக்கான ஆதாரம் இவர்கிட்ட இருக்குது, அவர்கிட்ட இருக்குது. அப்போ அவர் போலீஸு போகிறதுக்கு முன்னாடி அவரை நம்ம போட்டு தள்ளிடுவோம். அப்போ அந்த கொலைக்கும் எது காரணமாக இருக்குது? கோழைத்தனம் தான், பயந்தாங்குழித்தனம் தான் காரணமாக இருக்குது. அதனால் கொலை செய்கிறதுக்கும் கோழைத்தனம் தான் காரணம். கொலை செஞ்சுட்டு அவங்க வீரன்னு நினச்சிக்காதீங்க. அதனால் நேர்மையாக இருக்கிறவங்க தான் வீரம். அப்போ நீங்கள் அந்த கோழைத்தனம் தான் பயந்துக்கிட்டே இருக்கீங்க பாருங்கள். எப்போ பார்த்தாலும் மரண பயம், எங்கே மாட்டிக்குவோமோ, எங்கே சிறைக்கு போயிடுவோமோ, ஜெயிலுக்கு போயிடுவோமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே இருக்கீங்க பாருங்கள். அந்த பயம்தான் நோயாக மாறுகிறது. அந்த குற்ற உணர்ச்சி, அந்த பயம்தான், கோழைத்தனம் தான் ஒருத்தரை குற்றம் செய்ய தூண்டுகிறது. அது லஞ்சம் வாங்கிட்டு எங்கே மாட்டிடுவோமோ, எவனாவது போட்டு கொடுத்துருவானோ, குறிப்பாக அவர் தான் போட்டு கொடுத்துருவார், வராரு பாருங்க, அவர் தான் எப்போ பார்த்தாலும் நம்ம செய்கிறத நோட் பண்ணிக்கிட்டே இருக்கார், அவர் நம்மளை போட்டு கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்தில் என்ன பண்ணுறாரு, அவரை கொலை செய்ய துணிகிறார். அப்போ குற்றங்கள் பாருங்கள், கோழைத்தனம் தான் குற்ற உணர்ச்சிக்கு காரணமாக இருக்குது. குற்ற உணர்ச்சியை நம்ம உடம்பால் தாங்கிக்க முடியாது, நாடி நரம்புகளால் தாங்கிக்க முடியாது. அதனால் குற்ற உணர்ச்சி அடிக்கடி அந்த குற்றம் செய்கிற அந்த நடைமுறை இருக்குல்ல, திருடுறது அல்லது கொள்ளையடிக்கிறது, கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம ஏமாத்துறது, லஞ்சம் வாங்குறது, இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் பயந்துகிட்டே இருப்பாங்க. கெட்ட வார்த்தை வரும், கொலை உணர்ச்சிலாம் வரும், ஒழிச்சு கட்டிடுவேன், இந்த மோனை நான் யாருன்னு தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உதார் விட்டுட்ருப்பாங்க. இதனாலே நோய் வந்துடும், ஒரு நிம்மதியாக இருக்காது, பயங்கர கோபம் வரும், தாங்கி கொள்ள முடியாத கோபம், நிலை தடுமாறுகிற கோபம், நிலை தடுமாற வைக்கிற கோபம்.
அப்படி கிடுகிடுன்னு நடுங்கும். கோபம் வந்தாலே சிலருக்கு படபடன்னு ஆகும், படபடன்னு பிபி வந்துடும். அந்த அதான் நோய், குற்ற உணர்ச்சி நோய், அந்த அந்த கொலை உணர்ச்சி. அதனால் குற்றங்கள் செய்யாமல் நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்போ தான் நம்ம மென்மையாக இருக்கிறதுக்கு தான் வீரம். மென்மையாக இருக்கணும். குற்றங்கள் உங்களை கடினமானவராக மாற்றிடும். நான் யார் தெரியுமா, வெட்டிடுவேன் குத்திடுவேன் அப்படின்னு அப்படியே ரஃப்பாக காமிக்கிறது, அப்படியே முரட்டுத்தனமாக காமிச்சிட்டா இவர். அதெல்லாம் தாண்டி நீ மென்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். அப்போ அதுதான் வீரம். மென்மையாக இருக்கிறது தான் வீரம். சும்மா அப்படியே ரவுடி மாதிரி காமிச்சிட்டா அது வீரம் கிடையாது, அது கோழைத்தனம். இது எல்லாத்தையும் கடந்து, அதாவது உங்கள் குற்றங்கள் இது எல்லாத்தையும் கடந்து நீ மென்மையாக இருக்கணும். நீ எவ்வளோ தான் உன்னை நான்லாம் எவ்வளோ ஒரு பிரச்சனை இருந்தாலும் நான் பெருசாக கோவப்பட மாட்டேன், அப்படி நிதானமாக இருப்பேன், பொறுமையாக இருப்பேன், என்னுடைய கோபம் மென்மையானது. அப்போ மென்மையானதுன்னா அதான் வீரம், மென்மை தான் வீரம். உங்கள் கோபத்தில் மென்மை இருக்கா, அதுதான். அப்போ நீங்கள் வீரம். நீங்கள் மென்மையாக இருக்கணும்னா நேர்மையாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், கட்டுப்பாடாக இருக்கணும். அப்போ தான் நோய் வராது. நேர்மைன்னா என்ன, லஞ்சம் வாங்காமல் இருக்கிறது மட்டும்தான் நேர்மையா? பெண்களை அடிமைப்படுத்தக்கூடாது, வீட்டில் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணும், அதுதான் நேர்மை. நீங்கள் வீட்டில் உள்ள வேலைகளை பெண்களை வச்சு செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, வெளியில் நீங்கள் பெண்களை வேலைக்கு போகக்கூடாதுன்னு பெண்களை பயமுறுத்திங்கன்னு வச்சுங்க, உங்கள் உடம்புல நோய் வந்துடும். அந்த பெண்களை அடிமைப்படுத்திய குற்றத்துக்கு உங்கள் உடம்பு கிடைச்ச தண்டனை தான் நோய். வச்சுக்கோங்க, வாங்கிக்கோங்க, இந்தா பொடி, உங்களுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் அது. அப்போது பார்த்துக்கோங்க. அப்போது நீங்கள் எந்த அளவுக்கு பெண்களை பார்த்தா, இப்போ ஒரு பரோட்டா பார்த்தா சாப்பிடக்கூடாது அப்படின்னு கட்டுப்படுத்த போராடணும். அது மாதிரி பெண்களை பார்த்தா அவங்கள அடிமைப்படுத்தக்கூடாது அப்படின்னு நீங்கள் அவங்கள ரொம்ப கட்டுப்படுத்திக்கணும். எச்சரிக்கையாக இருங்க, பெண்களை பார்த்தா எச்சரிக்கையாக இருங்க. அவங்கள பார்த்தா அடிமைப்படுத்தணும்னு தோணுதா, உங்களை கட்டுப்படுத்திக்கோங்க. அவங்கள பார்த்தா கைப்பிடிச்சின்னு எடுக்குன்னு தோணுதா, கட்டுப்படுத்திக்கோங்க. உங்கள் உடம்புல நோய் வரும், அல்லது யாராவது பிடிச்சி அடிப்பாங்க. அடிக்க பயந்துக்கிட்டு மட்டும் நீங்கள் பெண்களை இடையூறு செய்யாமல் இருக்காதீங்க. இப்போ பெண்களை கைப்பிடிச்சி எடுத்தாலோ அல்லது பலாத்காரம், கற்பழிப்பு அது மாதிரி நீங்கள் போனால் உங்களுக்கு அடிப்பாங்க, சிறை தண்டனை கிடைக்கும், அல்லது தூக்கு தண்டனை கிடைக்கும். கற்பழிப்புன்னெலாம் போனால் மரண தண்டனை கிடைக்கும். அதுக்கு பயந்துக்கிட்டு மட்டும் நீங்கள் பெண்களுக்கு இடையூறு செய்யாமல் இருக்காதீங்க. வேறு எதுக்கு பயப்படணும்னா, நோய் வந்துடும், அதுக்கும் பயப்படுங்க. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நீங்கள் அது மாதிரியான செயல்களை செய்யக்கூடாது, பெண்களை அடிமைப்படுத்தக்கூடாது. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னா பெண்களை வச்சு வீட்டில் உள்ள வேலைகளை செய்யக்கூடாது. எல்லாருடைய வேலையும் பெண்களை வச்சு செய்யணும்னு நினைக்கக்கூடாது. வீட்டில் உங்கள் வேலையை நீங்கள் செய்யணும். இப்போ நோய் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தானே நீங்கள் பரோட்டாலாம் சாப்பிட்றது கிடையாது. குடல் புற்றுநோய் வரும், பரோட்டா சாப்பிட்டா குடல் புற்றுநோய் வரும், அதனால தானே நீங்கள் பரோட்டாலாம் சாப்பிட்றது கிடையாது. அதே மாதிரி பெண்களை வச்சு நீங்கள் வீட்டில் உள்ள வேலைகளை எல்லாத்தையும் பெண்களை வச்சே செஞ்சுக்கிறீங்க. வீட்டில் நீங்கள் ஒரு வேலையும் செய்கிற கூட சோம்பேறியாக இருக்கீங்கன்னா அப்போவும் உங்களுக்கு நோய் வரும். அது எப்படின்னா, ஒரு பரோட்டா சாப்பிட்ற மாதிரி தான், குடல் புற்றுநோயை ஏற்படுத்துகிற பரோட்டாவை சாப்பிட்ற மாதிரி தான், வெள்ளைச்சீனியை திங்கிற மாதிரி தான். பெண்களை வச்சு வேலை வாங்குறதுங்கிறது வெள்ளைச்சீனியை அப்படியே ஒரு கைப்பிடி எடுத்து வாயில் போட்டுக்கிற மாதிரி தான், மண்ணள்ளி வாயில் போட்டுக்கிற மாதிரி தான். பெண்களை வீட்டில் உள்ள வேலைகளை செய்ய வைக்கிற பாருங்க, அது எப்படின்னா மண்ணள்ளி வாயில் போட்டுக்கிற மாதிரி தான். கண்ணை நல்லா திறந்துட்டு 2 கையில் மண்ணள்ளி கண்ணில் போட்டுக்கிற மாதிரி தான். பெண்களை வச்சு வீட்டில் உள்ள எல்லா வேலையும் செய்கிற பாருங்க, எல்லா வேலையும் நீ வெளியே வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறோம்ல, பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக நீ வெளியில் வேலைக்கு போகக்கூடாது, வீட்டிலே உள்ள வேலைகளை பார்க்கணும். வெளியில் போய் வேலை பார்த்த அவ்வளோதான் அப்படின்னு மிரட்டுற பாருங்க. அது எப்படிப்பட்டது தெரியுமா? 2 கையில் மண் அள்ளி கண்ணை நல்லா திறந்து கண்ணுக்குள்ள மண் அள்ளி போடுற மாதிரி தான். நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு கையில் மண் அள்ளி அந்த சோத்தில் போடுற மாதிரி தான். சோத்தை சாப்பிடக்கூடாதுங்கிறது அது வேறு விஷயம், அது வேறு பஞ்சாயத்து. அது மாதிரி தான். அதனால் பெண்களும் என்ன பண்ணணும், நான் வேலைக்கு போக மாட்டேன், நான் வீட்டில் இருப்பேன் அப்படிங்கிறது, நான் வீட்டிலே தான் இருப்பேன், வேலைக்கு என்ன அனுப்புறியே, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா, ஒரு பொம்பளைக்கு உட்கார வச்சு சோறு போட முடியல, உனக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம் அப்படின்னு ஒரு பொம்பளை கூட கேட்பாங்க. நிறைய பேர் பெண்களும் கேட்பாங்க. காரணம் என்ன, வெளியே போகிறதுக்கு பயந்துக்கிட்டு, வெளியே வேலைக்கு போகிறதுக்கு பயந்துக்கிட்டு அந்த பயத்தில் அவங்க அப்படி உளர்றாங்க. அப்போ அது எப்படிப்பட்டதுன்னா, இப்போ வேலைக்கு போக மாட்டேன்னு நிறைய பெண்கள் சொல்லுவாங்க, நான்லாம் வெளியில் போய் வேலைக்கு போக மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படிப்பட்டதுன்னா,
நல்லா கண்ணை திறந்துக்கிட்டு நல்ல பட்டு போல் மண்ணை அள்ளிக்கிட்டு கண்ணுக்குள்ளே போட்டுக்கிட்ட மாதிரி தான், கண்ணுக்குள்ளே போட்டுக்கிட்ட மாதிரி தான். அந்த மாதிரி உங்கள் உடம்புல நோய் வரும், அதுதான் சொல்ல வரேன். அதுக்கு தண்டனை தான், அப்படி வீட்டிலே இருந்ததுக்கு தண்டனை தான் உங்கள் உடம்புல நோய். அப்போ நோய் வந்து உணவால் மட்டும் ஏற்படாது, நாம் செய்கிற குற்றங்களாலும் நோய்கள் வரும். அப்புறம் எதெல்லாம் குற்றம்னு, சரி குற்றங்களால் நோய் வரும்பா, எதெல்லாம் குற்றம்? திருடுறது மட்டும் குற்றம் கிடையாது. பெண்களை அடிமைப்படுத்துறது, வீட்டில் உள்ள வேலைகளை எல்லாத்தையும் பெண்களை வச்சு செய்கிறது, அதுவும் பயங்கரமான குற்றம். அது சாதாரண குற்றம் கிடையாது. ஏன்னா பெரும்பாலும் நம்ம வந்து டெய்லி நம்ம வீட்டில் தான் நிறைய நேரத்தை செலவழிக்கிறோம். அப்போது வீட்டில் வந்து அந்த குற்றங்களை நாம் செய்கிறோம் அப்படின்னா அது நம்ம உடம்புல நோயாக மாறும். அதனால் நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கோங்க, உங்கள் வேலையை நீங்களே செய்யுங்க, உங்கள் வேலையை நீங்களே செய்யுங்க. இந்த பரோட்டாவை திங்காதீங்க, உங்கள் வேலையை நீங்களே செய்யுங்க. பரோட்டா தின்னா குடல் புற்றுநோய் வரும். உங்கள் வேலையை வேறு யாராவது செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க, வீட்டில் உங்கள் வேலையை வேறு யாராவது செய்கிறாங்க, உங்களுக்கு தேவையான உணவை வேறு யாராவது சமைச்சாங்கன்னா உங்கள் உடம்புல நோய் வரும். உங்களுடைய ஆடைகளை வேறு யாராவது வீட்டில் உள்ளவங்க துவைச்சி போட்டாங்கன்னா அதுவே வழக்கமாக போச்சுன்னா உங்கள் உடம்புல நோய் வரும். பார்த்துக்கோங்க. அவங்க அப்படி துவைச்சி போடுறாங்க பாருங்கள், அவங்க உடம்புலேயும் நோய் வரும். அதனால் வீட்டில் மற்றவங்களுடைய உணவெல்லாம் நீங்கள் சமைச்சு கொடுக்குறீங்களா? அப்படி கொடுக்காதீங்க. ஏன்னா உங்கள் உடம்புல நோய் வரும். கொடுத்தா என்னாகும்? உங்கள் உடம்புல அப்படி சமைச்சு கொடுக்குறவங்க நாசமாக போயிடுவாங்க. நோய் வந்து நாசமாக போயிடுவாங்க, அவங்க வாழ்க்கை நாசமாகிடும், சீக்கிரமாக செத்து போயிடுவாங்க. நோய் வந்து 70-80 வயசை தாண்ட மாட்டாங்க பாருங்கள். அப்போது கெட்டது பண்ணால் உங்களுக்கு ஒரு சாபம் கண்டிப்பாக இருக்குது, அதுதான் சாபம். அதனால் குற்றங்களுக்கான தண்டனைகள் தான் நோய்கள். உங்கள் உடம்புல நோய் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன குற்றம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்த காலத்தை திருப்பி பாருங்கள். அதனால் அந்தந்த பெரிய பெரிய தலைவர்களுக்கெல்லாம் நோய்கள் வந்திருக்கே, என்ன காரணம்? அப்போ அவங்களும் குற்றங்கள் செஞ்சாங்களா? உடனே வந்து பெரிய பெரிய தலைவர்கள் அவங்களெல்லாம் நோயோடு இருந்தாங்களே, கண்டிப்பாக அவங்களும் குற்றங்கள் அப்போ குற்றம்னா என்னன்னு சொல்லிட்டேன்ல, வீட்டில் உள்ள வேலைகளை பெண்களை வச்சு செய்கிறது, அதுவும் பயங்கரமான குற்றம் அது. அப்போ அது போன்று அந்த தலைவர்களும் இருந்திருப்பாங்க. அதனால தான் அவங்க உடம்புல நோய் வந்தது. அதனால் குற்றங்களிலிருந்து தப்பிக்கிறது பாருங்கள், அது சாதாரண விஷயமே கிடையாது. அது மாதிரி நீங்கள் தானிய உணவுகளை சாப்பிட்றது உங்கள் உடம்புக்கு நீங்கள் செய்கிற குற்றம். இப்போ விஷத்தை சாப்பிட்றது ஒரு குற்றம் தானே. உங்கள் குழந்தைக்கு நீங்கள் விஷத்தை கொடுக்குறீங்க, அது ஒரு குற்றம் தானே. அது குற்றமாக இல்லையா? அதே மாதிரி விஷ உணவுகளான அரிசி, கோதுமை, கேழ்வரகு இதிலேருந்து சமைக்கப்பட்ட உணவுகளை உங்கள் குழந்தைக்கு நீங்கள் கொடுக்குறீங்க தானே. அந்த சோறு ஊட்டுறீங்க, தோசையை ஊட்டுறீங்க, இட்லியை கொடுக்குறீங்க உங்கள் குழந்தைக்கு. அப்போ அதுவும் வந்து குற்றம் தானே. அதுதானே நோய்களுக்கு காரணம். அதுவும் நோய்களுக்கு காரணம் தானே. உங்கள் குழந்தைக்கு நோய் ஏற்படுவதற்கு நோயை ஏற்படுத்துகிற உணவுகளை உங்கள் குழந்தைக்கு கொடுக்குறீங்களே, அப்போ அதுவும் குற்றம் தானே. அப்போ அந்த குற்றத்துக்கு கிடைச்ச தண்டனை தான் உங்கள் உடம்புல நோய்கள். அப்போ நீங்கள் என்ன குற்றம் செய்கிறீங்க அப்படின்னா, உங்கள் குழந்தைக்கு நீங்கள் இட்லி கொடுத்தீங்க, உங்கள் குழந்தைக்கு நீங்கள் பூரி கொடுத்தீங்க, உங்கள் குழந்தைக்கு நீங்கள் நல்லா மொறுன்னு சுட்ட தோசையை கொடுத்தீங்க, பிரியாணி பண்ணி கொடுத்தீங்க, பிரியாணி வாங்கி கொடுத்தீங்க, கோழிக்கறி சமைச்சு கொடுத்தீங்களா உங்கள் குழந்தைக்கு? இப்போ உங்கள் உடம்புல நோய் வந்துருச்சா? நீங்கள் கோழிக்கறி சமைச்சு கொடுத்தீங்க பாருங்கள் உங்கள் குழந்தைக்கு, அதனால தான் இப்போ உங்கள் உடம்புல நோய் வந்திருக்கு. அந்த குற்றத்துக்கு செய்த தண்டனை, கோழிக்கறி சமைச்சு கொடுத்தீங்க பாருங்கள், மட்டன் சமைச்சு கொடுத்தீங்க பாருங்கள், அந்த குற்றத்துக்கு தான், அந்த பாவத்துக்கு தான் இப்போ உங்கள் உடம்புல நோய் வந்திருக்கு. நோயின்னா என்ன? உடல் பருமன், மூட்டு வலி, சுகரு, ஆஸ்மா, வீசிங்கு எல்லாமே நோய்கள் தான். அப்புறம் வந்து ஆடம்பரமாக சொகுசாக வாழணுன்னு ஆசைப்பட்டது, அதுவும் குற்றம்தான். ஏன்னா சொகுசாக வாழ்கிறவங்க சமத்துவத்தை விரும்ப மாட்டாங்க. தன்னை போல் எல்லாரும் சொகுசாக வாழணுன்னு எந்த சொகுசாக வாழ்கிற யாருமே விரும்ப மாட்டாங்க. ஏன்னா சொகுசாக வாழணுன்னா உன் வீட்டில் 4-5 வேலைக்காரங்க வேணும், வீட்டு வேலைக்காரங்க வேணும். நீ சொகுசாக நீ வாழணும் அப்படின்னா உனக்கு தேவையான உணவை சமைச்சு போடணும், துணியை துவைச்சி போடணும், 4-5 வீட்டு வேலைக்காரங்களை சம்பளத்துக்கு கொடுத்து வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நீ சொகுசாக வாழ முடியும். அப்போ வீட்டு வேலை செய்கிறவங்க பாருங்கள், அவங்க வந்து வறுமையில் இருந்தால் மட்டும்தான் வீட்டு வேலைக்கு போவாங்க. வறுமையால் கஷ்டப்படுறவங்க தான் வீட்டு வேலைக்கு போவாங்க. யாரும் தான் பிள்ளை இன்னொரு வீட்டில் போய் வேலை பார்க்கணுன்னு நினைக்க மாட்டாங்க.
வீட்டு வேலைக்கு போகிறாங்கன்னா அந்த வேலை செய்கிறதுக்காக தள்ளப்படுகிறார்கள். வறுமை அவர்களை தள்ளி விடுகிறது, அந்த பள்ளத்தில் தள்ளி விடுகிறது. அப்போ சொகுசாக வாழ்கிறவங்க எல்லாரும் தன்னை போல் சொகுசாக வாழணும்னு நினச்சா வீட்டு வேலைக்கு யாருமே வரமாட்டாங்களே. எல்லாருமே சொகுசாக வாழ்ந்துட்டா வீட்டு வேலை செய்கிறதுக்கு வறுமையில் வாடுகிறவர்கள் எங்கே போவாங்க? வறுமையில் வாடுகிறவர்கள் வீட்டு வேலை செய்வதற்கு வறுமையில் வாடுகிறவர்கள் கிடைக்க மாட்டாங்களே. எல்லாருமே சொகுசாக வாழ்ந்துட்டா யாருமே வீட்டு வேலைக்கு போக மாட்டாங்களே. வறுமையின் காரணமாகத்தானே வீட்டு வேலைக்கு போகிறாங்க. அப்போ அது ஒரு தண்டனை. நீங்கள் வீட்டில் யாராவது வேலைக்கு ஆள் வச்சுக்கிட்டிங்கன்னா அதுவும் தண்டனை. வீட்டில் உள்ள பெண்களை வச்சுக்கிட்டு நீங்கள் வீட்டில் உள்ள எல்லாருடைய வேலையும் செஞ்சிங்கன்னா அதுவும் குற்றம். அப்படின்னா அந்த குற்றத்துக்கு தண்டனையாக உங்களுக்கு நோய்கள் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் சம்பளத்துக்கு ஆள் வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சம்பளம் கொடுக்குறோம், நம்ம அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர்த்த வேலைக்கு வச்சுக்கிறீங்க. 10,000 ரூபா சம்பளத்தில் சமைக்கிற வேலை உங்கள் வேலை. இந்த வாரம் நீங்கள் துணியை துவைக்கணும், நீங்கள் சமைக்கிற வேலையை பாருங்கள், நீங்கள் வீட்டை துடைக்கிற வேலையை பாருங்கள், நீங்கள் தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றுற வேலையை பாருங்கள், நீங்கள் வாட்ச்மேனாக இருங்க அப்படின்னு சொல்லி 5 பேரை வேலைக்கு வச்சுப்பாங்க. 10,000 ரூபா சம்பளத்தில் 10,000 ரூபா சம்பளம் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி வேலைக்கு ஆள் வச்சு பண்ணாலும் அதுவும் உங்களுக்கு நோயை வரவழைக்கும். அந்த குற்றத்துக்கு உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். உங்கள் துணியை துவைச்சி போடுறதுக்கு ஒரு மனுஷங்களை பயன்படுத்துவீங்களா? உங்களுக்கு தேவையான உணவை சமைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஆளை வேலைக்கு வச்சுப்பீங்களா? எவ்வளோ திமிரு பாருங்கள் மனுஷங்களுக்கு, எவ்வளோ திமிரு. கொழுப்படுத்து போய் அதனால தான்ப்பா அவனுக்கு அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் பாரு உன்னைய, நான் மட்டும் ஆட்சிக்கு வந்தால் உங்களெல்லாம் என்ன அப்படி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உங்களெல்லாம் தண்டிக்கிறதுக்கு தான்ப்பா நோய்கள் ஏன் வந்தது? உங்களை தண்டிக்குது. நீங்கள் செஞ்ச குற்றத்துக்கு நான் தண்டனை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் ஒரு ஆட்சியாளராக தான் நான் உங்களெல்லாம் தண்டிப்பேன், உங்களெல்லாம் திருத்துவேன் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் செஞ்ச தண்டனைக்கு, நீங்கள் செய்த குற்றத்துக்கு உங்களுக்கு கிடைச்ச தண்டனைகள் தான் நோய்கள். இன்றைக்கி குற்றம் செய்தால் இன்றைக்கே உங்களுக்கு தண்டனை ஆரம்பிச்சிடும். அதனால் எதெல்லாம் குற்றம்? வீட்டில் நீங்கள் சம்பளத்துக்கு கொடுத்து வீட்டு வேலைக்காரர்களை வீட்டில் நியமித்து வீட்டில் உள்ள வேலைகளை எல்லாத்தையும் செஞ்சிங்கன்னா அதுவும் குற்றம். அந்த குற்றத்துக்கு உங்களுக்கு தண்டனையாக உங்களுக்கு நோய்கள் வரும். உங்கள் உடம்புல நோய் வந்திருந்தால் அதுவும் ஒரு காரணமாக இருக்கும். பல்வேறு காரணங்கள் இருக்குது. நோய்கள் வருவதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. இது ஒரு நோய். அது மாதிரி நீங்கள் ஒரு முதலாளியாக இருக்கீங்க, லாபத்தை முதலீடு செய்தவர் என்கிற காரணத்தை காட்டி லாபத்தை எல்லாத்தையும் நீங்களே எடுத்துகிட்டு போகிறீங்க. தொழிலாளர்களோட லாபத்தை அவர்களோட திறமையை அடிப்படையாக கொண்டு லாபத்தை பகிர்ந்துக்கலை. நீங்கள் மட்டும் சொகுசாக வாழ்வதற்கு எல்லா லாபத்தையும் நீங்கள் சுருட்டிக்கிட்டு போயிட்டீங்க. தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுக்குறீங்க, அதோடு நிறுத்திட்டீங்க. வருஷத்தில் ஒரு நாள் போனஸ். ஆனால் நீங்கள் மட்டும் மாதம் லாபத்தை மொத்தமாக எடுத்துக்கிறீங்க. உங்களுக்கு சம்பளமும் உண்டு, லாபத்தில் மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்துக்கிறீங்க. இந்த பாவத்துக்கு தான், இந்த குற்றத்துக்கு தான் உனக்கு தண்டனை. உன் உடம்புல நோய் ஏன் வந்தது? இதுவும் ஒரு குற்றம், மிகப்பெரிய குற்றம். அதனால தான் நோய் வந்தது. அப்போ நீ உன் உடம்புல நோய் இருக்குன்னா ஒருவேளை நீ முதலாளியாக இருக்கிறியா? அதுவும் ஒரு காரணம். உன் உடம்புல நோய் வந்ததுக்கு அதுவும் ஒரு காரணம். அப்போ பாருங்கள், அப்போ இந்த மனுஷங்க குற்றம் பண்ணாங்கள்ல, குற்றங்கள் செய்து ஆட்டம் போட்டாங்கள்ல, நோய்கள் என்பது தண்டனை. ஆனால் இந்த தண்டனையிலேருந்து நீ தப்பிக்கவே முடியாதுப்பா. அரசன் நின்று கொள்வான், தெய்வம் அன்று கொள்ளும் அப்படின்னு ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதெல்லாம் அது என்ன, அதை போய் ஆராயங்கிற அவசியம் இல்லை. அது தண்டனைங்கிறது என்னது? நோய் தான் தண்டனை, நோய்கள் தான் தண்டனைகள். அப்போ இந்த உலகம் முழுக்க நோயாளிகளாக மாறிவிட்டார்கள். வீட்டுக்கு வீடு நோயாளிகள். அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டுக்கு வீடு குற்றவாளிகள். இந்த உலகம் முழுக்க மனுஷங்க குற்றவாளிகளாக மாறிவிட்டார்கள். இந்த உலகம் முழுக்க நோய்கள் வந்து விட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நோய் ஏன் வருது? குற்றம் செய்ததால் தான். குற்றங்கள் செய்ததற்கு தண்டனை தான் நோய். அப்படின்னா இந்த உலகம் முழுக்க குற்றவாளிகளால் நிரம்பி இருக்கிறார்கள். பெரும்பாலான மக்கள் நோயாளியாகிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரும்பாலான மக்கள் குற்றவாளிகளாகி விட்டார்கள். குற்றவாளிகள் நிரம்பிய உலகம் இது. இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது குற்றவாளிகள் நிரம்பிய உலகம், குற்றவாளிகளின் உலகம், நோயாளிகளின் உலகம் இது. நோயாளிகள் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்வார்கள். குற்றவாளிகள் வாழுகிற உலகம் இது. அதனால்தான் அந்த குற்றவாளிகளுக்கு கிடைச்ச தண்டனை தான் நோய். இந்த உலகம் முழுக்க வீட்டுக்கு வீடு நோயாளிகள். அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டுக்கு வீடு குற்றவாளிகள். அதனால் குற்றம்னா என்னன்னு முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நோயிலேருந்து பாதுகாத்துக்கணுன்னா வெறும் ஊட்டச்சத்து நிறைஞ்ச உணவுகளை நம்ம சாப்பிட்டு தின்னுட்டா உங்கள் உடம்புல நோய் வராது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. உங்கள் செயல், நீங்கள் வாழுகிற வாழ்க்கை முறை,
எளிமையாக வாழணும், சமத்துவத்தை விரும்ப வேண்டும். சமத்துவம்னா என்ன? எல்லாரும் நம்மளை போல் வாழணும், ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு நினைக்கணும். அதுக்கு எளிமையாக வாழ்கிறவங்க தான் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யுங்க, அப்போ தான் நோய் வராது. அதுதான் எல்லாத்துக்கும் பொதுவான நீதி. அப்போ அந்த மாதிரி நோய்கள் குற்றங்களுக்கு எதிராக உங்களை நீங்களே கட்டுப்படுத்திக்கோங்க. குற்றங்கள் என்ன சொல்லணும் தெரியுமா? என்னை செய்யின்னு சொல்லும். ஒரு அல்வா என்ன சொல்லும்? என்னை சாப்பிடுன்னு சொல்லும். பேக்கரி உணவு என்ன சொல்லும்? பப்ஸு, கேக்கு, இதெல்லாம் என்ன சொல்லும்? என்னை சாப்பிடுன்னு சொல்லும். அது மாதிரி குற்றங்களும் என்னை செய்யின்னு தான் சொல்லும். நீங்கள் தான் உங்கள் கையை கட்டுப்படுத்திக்கணும். அப்போ என்ன பண்ணணுன்னா, இப்போ குற்றங்கள் யாராவது செஞ்சாங்கன்னா செய்யாதான்னு சொல்லணும். அப்போ தான் நீங்கள் மட்டும் குற்றங்கள் செய்யாமல் இருந்துட்டீங்க போதுமா? அது குற்றங்கள் செய்யாமல் இருந்துட்டீங்கப்பா, பெண்களுக்கு எதிராக நான் பெண்களை அடிமைப்படுத்துறதில்ல, பெண்களை கையை பிடிச்சி இழுக்கிறதில்ல, அல்லது இடையூறு செய்கிறதில்ல, பெண்கள் பாலியல் வன்முறைகளில் நான் ஈடுபடுவதில்லை, அதோடு முடிஞ்சு போச்சா? அது 50% தான். இன்னொரு 50% தான் இருக்குது. என்னது? திருடாமல் இருக்கிறது மட்டுமே நல்ல பண்பு கிடையாது. திருடக்கூடாதுன்னு சொல்லணும். யாராவது திருடினாங்கன்னா அதை கண்டிக்கணும். இப்போ பெண்களை கையை பிடிச்சி இழுக்க மாட்டேன், அதோட முடிஞ்சு போச்சா? நான் பெண்களை கையை பிடிச்சி இழுக்க மாட்டேன், அவங்கள அடிமைப்படுத்த மாட்டேன், அதோட முடிஞ்சு போச்சா? யாராவது அடிமைப்படுத்தினா அதற்கு எதிராக போராடணும். யாராவது பெண்களை பலாத்காரம் பண்ணிட்டாங்க, பெண்களுக்கு இடையூறு செஞ்சிட்டாங்க, அதுக்கு எதிராக நீ போராடணும். அப்போ தான் பெண்களுக்கு பெண்களிடம் மரியாதை எல்லாம் பேசுகிறாங்களோ அதற்கு எதிராக போராடணும். அப்போ தான் உன்னுடைய அந்த பாதுகாப்புங்கிறது, குற்றங்களிலிருந்து நீ முற்றிலும் விடுபடுகிறாய் என்று பொருள். யாராவது இட்லி சாப்பிட்டா அதை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லணும். யாராவது பூரி பொங்கல் சாப்பிட்டா அதை சாப்பிடாதீங்கன்னு சொல்லணும். யாராவது பரோட்டாவை சாப்பிட்டா நோய் வரும், புற்றுநோய் வரும், அதை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி பெண்கள்கிட்ட யாராவது பெண்களை அடிமைப்படுத்தினா பெண்களை அடிமைப்படுத்தாதீங்க, நோய் வந்துடும் அப்படின்னு சொல்லணும். அதுதான் முழுமை. அது அப்படி இருந்தால் தான் யாராவது பெண்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்திட்டாங்க, அல்லது பலாத்காரம் பண்ணிட்டாங்க, கற்பழிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அல்லது குற்றங்களுக்கு என்ன காரணம்? குற்றங்கள் நடைபெறுவதற்கு முன்பே குற்றங்களை தடுக்க போராட வேண்டும். அதுதான் ஒரு நல்ல இது. சும்மா கற்பழிச்சிட்டா நான் அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துருவேன் அப்படின்னு ஆக்ரோஷமாக செயல்பட்டு அதன் மூலம் நீங்கள் உங்களை நியாயவாளியாக வெளிப்படுத்திக்கிறத விட, குற்றங்கள் செய்வதற்கு என்ன காரணம்? குற்றங்கள் செய்யாமல் குற்றங்களே நடைபெறாமல் பார்த்துக்கணும். குற்றங்களிலிருந்து மக்களை குற்றவாளிகளிடமிருந்து இந்த மக்களை பாதுகாக்கக்கூடாது, குற்றங்களிலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும். அதுதான் சரியான புரிதல். குற்றங்கள் இல்லாத உலகம். நோய்கள்லேருந்து இந்த மக்களை பாதுகாத்துக்கணும். அது மாதிரி குற்றங்களிலிருந்து மக்களை பாதுகாக்கணும். ஏன்னா குற்றங்கிறது என்னென்னா நம்மளை செய்ய தோணும். குற்றங்கிறது எப்படின்னா என்ன செய்யின்னு சொல்லும், அப்படிப்பட்டது தான் குற்றம். அப்போ இந்த குற்றத்திலிருந்து தான் மக்களை பாதுகாக்கணும், குற்றங்களிலிருந்து தான் மக்களை பாதுகாக்கணும். அதனால் நோயிலிருந்து மக்களை பாதுகாக்கணும். நோய்ங்கிறது என்ன பண்ணும்? வா என்கிட்ட வா அப்படிங்கும், மனுஷங்களை பார்த்து சொல்லும், வா என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிற, என்னப்பா பார்த்துக்கிட்டே இருக்கிற, வாப்பா அப்படிங்கும். என்னப்பா வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க, வா என்கிட்ட வா சூப்பராக இருக்கும் வா அப்படின்னு. ஒரு பரோட்டாவை பார்த்தா நீங்கள் சாப்பிடணும்னு தோணுதா? பிரியாணியை பார்த்தா சாப்பிடணும்னு தோணுதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நோய் தான் சொல்லுது. இப்போ ஒரு பிரியாணி உங்களை இழுக்குதா? என்ன இழுக்குது? பிரியாணி இழுக்கலை, நோய் உங்களை இழுக்குது. பிரியாணி உங்களை இழுக்கலப்பா, நோய் தான் உங்களை இழுக்குது. ஒரு அல்வாவை பார்த்தா சாப்பிடணும்னு தோணுதா? எப்படி சாப்பிடாமல் இருக்கவே முடியலைங்க என்னால் அப்படின்னு தோணுதா? அது வேறு ஒன்றும் இல்லை, நோய் தான் உங்களை இழுக்குது. அப்படி வா என்கிட்ட வா, என்ன சாப்பிடு, நான் டேஸ்ட்டாக இருப்பேன், நான் செமையாக இருப்பேன். அப்படி சும்மா வாயில் வச்சிங்க உள்ளே போகிறதே தெரியாது. அல்வா, திருநெல்வேலி அல்வா, இருட்டுக்கடை அல்வாவை வாயில் வச்சிங்கன்னா உள்ளே போகிறதே தெரியாதுப்பா. ஏன்ப்பா வேடிக்கை பார்க்குற, சாப்பிடு, என்ன வா அப்படின்னு. அல்வா உங்களை கூப்பிடல, அல்வா உங்களை இழுக்கலை. அல்வாவை சாப்பிட்டா ஒரு நோய் வரும் பாருங்க, அந்த நோய் தான் உங்களை இழுக்குது. நோயோட தன்மை அது. நோய் எப்படிப்பட்டதுன்னா உங்களை இழுக்கும். அப்படி பிரியாணியை பார்த்தா சூப்பர் பிரியாணி, அந்த ஊரில் பிரியாணி சூப்பராக இருக்கும்பா. சேலத்தில் அங்கே ஒரு கடை இருக்குது, யூடியூப்பில் பார்த்தேன், செமையாக இருக்கும். அங்கே பார்த்தா ஒரே கூட்டம்,
அந்த அந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காகவே சென்னையிலேருந்து சேலத்துக்கு போன ஆட்கள்லாம் இருக்காங்க. அது என்னது, அவர் பிரியாணியை தேடி போகல, நோயை தேடி போகிறார். நோய் தான் அப்படி இழுக்குது அவரை. அப்போ எவ்வளோ ஆற்றல் பாருங்கள், நோய்க்கு எவ்வளோ வலிமை பாருங்கள். நோய் கூப்பிடுது, வா வா வா, பஸ்ஸில் ஏறி டிக்கெட் போட்டு புக் பண்ணு, வந்துரு, இந்த ஹோட்டல் வந்துரு, நான் அங்கே வெயிட் பண்ணுறேன், உனக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நோய் தான் வந்து காத்து கிடக்குது. நோய் தான் இழுக்குது. என்னால் அந்த கேக்கை பார்த்தா சாப்பிடாமல் இருக்க முடியல. அந்த பர்த்டே கேக்கு, ஐஸ் கேக், அதை சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியல. உங்களால் முடியலைல்ல, கஷ்டமாக இருக்குல்ல, அது இழுக்குதுல்ல உங்களை. வேறு ஒன்றும் இல்லை, நோய் தான் அது. நோய் தான் உங்களை இழுக்குது. நோய்க்கு தான் நோயோட தன்மையை பாருங்கள். நோயோட தன்மை தான் அதுக்கு பயங்கர ஈர்ப்பு விசை உண்டு. நோய்க்கு வந்து பயங்கர ஈர்ப்பு விசை உண்டு, ரொம்ப இழுக்கும். ஒரு மாமிசத்தை சாப்பிடா மாமிசத்தை பார்த்தா சாப்பிடணும்னு தோணுதா? வேறு ஒன்றும் இல்லை, அது இழுக்குதா, பயங்கரமாக இழுக்குதா? உங்களால் முடியவே இல்லையா, என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலன்னு சொல்கிறீங்களா? எது உங்களை வந்து இழுக்குது? மாமிசம் அல்ல, நோய். மாமிசம் சாப்பிட்டா வரும் பாருங்க ஒரு நோய், அந்த நோய் தான் உங்களை இழுக்குது. நோயோட தன்மைங்கிறது அவ்வளோ ஈர்ப்பு நிறைந்தது. அப்போ அந்த ஈர்ப்பிலிருந்து நீங்கள் உங்களை விடுபட வேண்டும். அந்த என்னால் கவுச்சு சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அந்த அளவுக்கு அது உங்களை ஈர்த்து வச்சுருக்கு. நோய் தான் உங்களை ஈர்த்து வச்சுருக்கு. அப்போ அது மாதிரி தான் குற்றமும். என்னால் திருடாமல் இருக்க முடியாது, என்னால் லஞ்சம் வாங்காமல் இருக்க முடியாது. என்னப்பா லஞ்சம் வாங்காமல் என்ன பண்ண போகிற? சும்மா 1000, எனக்கு என் வேலையிலலாம் 1000 ரூபா லஞ்சம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாதத்துக்கு 30,000 கிடைக்கும். நான் 2 வருஷத்தில் வீடு கட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த குற்றங்கள் வந்து அப்படி உங்களை இழுக்கும். எதுக்குப்பா கஷ்டப்பட்டு உழைக்கிற? சும்மா அப்படியே போயிட்டுருங்க. எவனையாவது வண்டியில் போயிட்டுருப்பான், வழி மறித்து 2 பேர் சேர்ந்து அவங்கள வழி மறித்து கையில் இருக்கிறத பிடுங்கு, ஈஸியாக சம்பாதிச்சிட்டு போகலாம். நீ கஷ்டப்பட்டு 30 நாள் சம்பாதிக்கிறத நான் 1 மணி நேரத்தில் சம்பாதிப்பேன். திருடியே சம்பாதிச்சிருவேன், 1 மணி நேரத்தில் நான் சம்பாதிப்பேன். அப்படி அந்த அளவுக்கு குற்றங்கள் இருக்குது பாருங்கள், நம்மளை ரொம்ப ஈர்க்கும் குற்றங்கள். லஞ்சம் வாங்கு, பாதுகாப்பாக குற்றம் செய்கிறது, அதாவது திருடுறது, நேரடியாக போய் திருடுறது, அடித்து வழிப்பறி பண்ணுறது ஒன்று ரொம்ப ஆபத்து. இது லஞ்சம் வாங்குறது வந்து ரொம்ப பாதுகாப்பாக, யாரை பற்றி பயப்படாமல் அப்படி பாதுகாப்பாக திருடுறது. அதனால் குற்றங்களும் பயங்கரமாக உங்களை இழுக்கும். வா வா வந்து என்ன வந்து செய் அப்படின்னு குற்றம் உங்களை இழுக்கும். அதனால் குற்றங்கள்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எளிமையாக வாழணும். எளிமையாக வாழ்கிறவங்க தான் குற்றவாளிகளாக இருக்க முடியாது. சொகுசாக வாழ்கிறவங்க அவங்களாம் குற்றவாளிகள் தான். பல்வேறு விதமாக அதாவது உணவு மூலமாக நாம் குற்றம் செய்கிறோம். நம்ம உடம்புக்கு நோயை வரவழைக்கிற உணவுகளை சாப்பிட்டு அதன் மூலம் குற்றம் செய்கிறோம். அதற்கு கிடைச்ச தண்டனையும் நோய் தான். அது மாதிரி மனுஷங்களை அடிமைப்படுத்துகிறோம்ல, அதுவும் நோய் தான். அது சொகுசாக வாழ்கிறோம் பாருங்கள், அதுவும் குற்றம்தான். மனுஷங்களை அடிமைப்படுத்துறது, பெண்களை அடிமைப்படுத்துறது, மனைவிங்கிற பேரில் பெண்களை அடிமைப்படுத்துறது, அம்மாங்கிற பேரில் பெண்களை அடிமையாக பார்க்குறது, அதுவும் குற்றம்தான். அதுக்கு கிடைச்ச தண்டனைகள் பல்வேறு வழிகளில் உங்களுக்கு கிடைத்த தண்டனைகள் தான். பல்வேறு வழிகளில் நீங்கள் செய்த குற்றங்களுக்கு உங்களுக்கு கிடைச்ச தண்டனை தான் நோய்கள். நீங்கள் பல்வேறு வழிகளில் நீங்கள் செய்த குற்றங்களுக்கு உங்களுக்கு கிடைச்ச தண்டனை தான் நோய்கள். சொகுசாக வாழ்ந்தீங்களா வீட்டில் வேலைக்காரங்களெல்லாம் வச்சுக்கிட்டு, அதுக்கு அந்த குற்றத்துக்கு கிடைச்ச தண்டனை தான்ப்பா நோய்கள். வீட்டில் உள்ள பெண்களை வச்சு நீங்கள் வீட்டில் உள்ள எல்லா வேலையும் செஞ்சீங்களா? நீங்கள் ஒரு வேலையும் செய்யாமல் வீட்டிலே உட்காந்திங்களா? பெண்களாகிய நீங்கள் மற்றவங்களோட வேலையெல்லாம் செஞ்சீங்களா? மற்றவங்கள சோம்பேறி ஆக்கிக்கிட்டு நீங்கள் மற்றவங்க வேலை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு வீட்டிலே உட்காந்துக்கிட்டீங்களா? வெளியில் வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருந்தீங்களா? அந்த குற்றத்துக்கு கிடைச்ச தண்டனை தான் நோய்கள். அது மாதிரி வந்து உங்கள் உணவு நீங்களே சமைக்காமல் இருந்தீங்களா? மற்றவங்கள அதுக்கு அந்த குற்றத்துக்கு கிடைச்ச தண்டனை தான் நோய்கள். அது மாதிரி உணவு மூலமாக இந்த மாதிரி வெள்ளைச்சீனியெல்லாம் சாப்பிட்டீங்களா? தானியத்தை உணவாக சாப்பிட்டீங்களா? அந்த குற்றத்துக்கு கிடைச்ச தண்டனைகள் தான் நோய்கள். தானியங்களை மாமிசத்தை உணவாக உண்டிங்களா? உயிர்களை கொன்று, ஆட்டை கொன்று, மாட்டை கொன்று, அவ்வளோ பெரிய உயிரினத்தையே கொன்று நீ சாப்பிட்றன்னா நீ எவ்வளோ மோசமான கேடுகட்ட ஜென்மமாக இருப்ப. ஏண்டா ஒரு மாட்டையே கழுத்தறுத்து, ஒரு மாடு எவ்வளோ பெரிய உருவம், அதை கழுத்தறுத்து கரகரன்னு அறுத்து அதை நீ சாப்பிட்றன்னா, கூறு போட்டு சாப்பிட்றன்னா எவ்வளோ கேவலமான ஒரு ஆளாக இருப்ப, நீ எவ்வளோ பெரிய குற்றவாளியாக இருப்ப. அதுக்கு கிடைச்ச தண்டனை தான் நோய்கள். இப்போ சீனாக்காரன் பாருங்கள் எவ்வளோ உயிரினத்தை கொல்றான். அப்போ மாமிசம் சாப்பிட்டா நீ வந்து உனக்கு நோய் எதிர்ப்பாற்றல் வலிமை அதிகமாகும் அப்படின்னா
அவனுக்கு கொரோனாவே வந்திருக்கக்கூடாது. கொரோனாவில் செத்து போனவங்க நிறைய பேர் அவங்க தான். இல்லை, எந்த உயிரினத்தையும் விட்டு வைக்கிறதுக்கு இல்லை, எல்லாத்தையும் தின்னுடுறது. தவளை, பாம்பு, பல்லி, ஓணான், தேள் எல்லாத்தையும் சாப்பிட்டவன் அவன். அதனால தான் அவனுக்கு நோய். அவனுக்கு பாருங்கள், கொரோனாவில் அவன் தான் கொத்து கொத்தாக செத்து முடித்தது அவன் தான். அந்த தண்டனை தான்ப்பா. கொரோனாங்கிறது கூட நீ எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்க, குற்றம் செய்திருக்கிறாய், அதுக்கு உனக்கு ஒரு தண்டனை. கொரோனாவில் பார்த்தீங்களா, அது ஒரு தண்டனை. நான்லாம் கொரோனா அப்போ எனக்கு பயமே இல்லை. எனக்கு ஏன் இன்னும் வரல அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கே அந்த கொரோனா வரல, எனக்கே அந்த பயமே இல்லைன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஒருவேளை அந்த அளவுக்கு எனக்கு குற்றங்கள் நான் ரொம்ப குறைவாக செய்துக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். குற்றங்கள் நான் முற்றிலும் குற்றமற்றவர் அப்படின்னு சொல்ல முடியல. இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்துக்கிட்டு நான் முற்றிலும் குற்றமற்றவர்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு 90% நான் குற்றமற்றவராக இருக்கலாம்ல. அதனால தான் எனக்கு அந்த கொரோனா காலத்துலலாம் எனக்கு பயமே இல்லை. மற்றவங்களுக்கு பயந்துக்கிட்டு தான் நான் மாஸ்க் போட்டேன்னு தவிர கொரோனாவுக்கு பயந்துக்கிட்டு நான் மாஸ்க் போடல. போலீஸுக்கு பயந்துக்கிட்டு தான் நான் மாஸ்க் போட்டேன். அதனால் ஆனால் அந்த சைனாக்காரங்களை பார்த்தீங்களா, அவங்க எப்படி பயந்து போனாங்க பாருங்கள். அவங்க தான் பெரிய வீரம் உள்ளவங்க. நாங்கள் பாருங்கள், பாம்பை திங்கிறோம், அதை திங்கிறோம், இதை திங்கிறோம், ஆட்டை திங்கிறோம், மாட்டை திங்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வீரம் உள்ளவங்க மாதிரி உதார் விட்டாங்க. கடைசியில் பார்த்தா கொரோனான்னு வந்தப்போ எல்லோரும் வீட்டுக்குள்ளே பூந்துக்கிட்டாங்க. வீட்டுக்குள்ளே பூந்து ஓடி ஒளிஞ்சிக்கிட்டாங்க. கொரோனாவுக்கு பயந்துக்கிட்டு ஓடி ஒளிஞ்சிக்கிட்டாங்க. ஆனால் நான்லாம் போலீஸுக்கு பயந்துக்கிட்டு தான் இந்த மாஸ்கெல்லாம் போட்டேன். அது கொரோனாவுக்கு பயந்துலாம் இல்லை. எனக்கு கொரோனாவே வரல. கொரோனா பற்றி ஏன் வரல, வந்தால் நல்லாயிருக்கு, வந்தால் என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கலாமே, வந்தால் கொரோனா வந்தால் என்ன, அது அந்த இது கூட எனக்கு வரல. அந்தளவுக்கு குற்றவாளிகளுக்கு தான் நோய்கள் தாக்கும். அதனால் குற்ற உணர்விலிருந்து விடுபட்டு விட்டால், எதெல்லாம் குற்றம்னு நீ தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு நோய்களிலிருந்து நீங்கள் தப்பித்து விடலாம். அதனால் பல்வேறு வழிகளில் நாம் செய்கிற குற்றங்கள் தான் நம்ம உடலில் நோய்கள் வருவதற்கு காரணம். வெறும் உணவு மட்டும் கிடையாது. உணவு மூலமாக நாம் செய்கிற குற்றங்கள் நோய்கள் வருவதற்கு காரணம். அது மாதிரி நீங்கள் முதலாளி நிறைய பேரை வேலை வாங்குறீங்க, அவங்களுடைய உழைப்பினால் வந்த லாபத்தை நீங்கள் மட்டும் எடுத்துகிட்டு போகிறீங்க, முதலீடு பண்ணாராமா. அதனால் ஒரு கம்பெனியில் 100 பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த 100 இவருக்கும் அந்த முதலாளிக்கும் ஒரு சம்பளம் உண்டு, தொழிலாளிக்கும் சம்பளம் உண்டு. ஆனால் லாபம் மட்டும் முதலாளிக்கு மட்டும்தான் சம்பளம். அந்த லாபம் எப்படி வந்தது? 100 பேர் வேலை பார்த்ததுனால தானே அந்த லாபம் வந்துச்சு. அப்படி இருக்கும்போது லாபத்தை மட்டும் நீ மட்டும் எடுத்துகிட்டு போகிற, அந்த லாபத்தையும் பிரித்து கொடுக்கணுமா இல்லையா? அப்போ நீ முதலீடு பண்ண அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு எல்லா லாபத்தையும் நீ சொல்லிட்டு போகிறல. அந்த குற்றத்துக்கு கிடைச்ச தண்டனை தான் நோய்கள். அந்த குற்றத்துக்கு உடன்பட்டீங்கல்ல தொழிலாளர்கள், அப்போ தொழிலாளர்களுக்கும் நோய் வருது. காரணம் அந்த குற்றத்துக்கு உடன்பட்டீங்கல்ல, அந்த குற்றத்துக்கு தான் தொழிலாளர்களையாக உங்கள் உடம்புலேயும் நோய் வந்துச்சு. இப்படி பல்வேறு வழிகளில் ஆடம்பரமாக சொகுசாக வாழ்ந்தீங்களா, அந்த குற்றத்துக்கு கிடைச்ச தண்டனை தான் நோய்கள். இப்படி பல்வேறு வழிகளில் நாம் செய்த குற்றங்களுக்கு நமக்கு கிடைத்த தண்டனைகள் தான் நோய்கள். நோய்களுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. உணவு மட்டுமே காரணம் கிடையாது. நீங்கள் நகரத்தில் வாழ்ந்தீர்களா, அதுவும் ஒரு குற்றம். நகரம் என்பது ஒரு குற்ற இருப்பிடம், குற்றவாளிகளின் ஒரு கூடாரம். நகரம்னு ஒன்று உருவாக விட்டுருக்கவே கூடாது. கிராமமாக மக்கள் வசித்திருக்க வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீடு இருக்குன்னா அதுக்கு ஒரு காம்பவுண்ட் இருக்குது. அந்த வீட்டில் எண்ணிக்கை, அந்த வீட்டில் 4 பேர் இருக்காங்க. ஒரு வீடு இருக்குது, அதுக்கு ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த வீட்டில் 4 பேர் இருக்காங்க. அந்த வீட்டில் 10 பேர் வந்தால் என்ன ஆகும்? இன்னொரு வீடு கட்டுவாங்க, அப்படித்தானே? இன்னொரு வீடு கட்டுவாங்க. 10 பேர் வந்தால் ஒரு வீட்டில் 4 பேர் தாங்க இருக்க முடியும். அப்போ மீதமுள்ள 6 பேர் என்ன பண்ணுவாங்க? இன்னொரு வீடு கட்டுவாங்க. அதே மாதிரியே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, முதல்ல இந்த உலகத்தில் கிராமம்தான் இருந்திருக்கும். கிராமமாக தான் மக்கள் வசிச்சிருப்பாங்க. அப்போ கிராமத்தோட மக்கள் தொகை அதிகரிக்கும் போது இன்னொரு கிராமத்தை தான் நம்ம உருவாக்கியிருக்கணும். ஒரு கிராமம்னா அதுக்கு ஒரு வீடுனா எப்படி சுற்றுச்சுவர் எல்லையெல்லாம் இருக்குதோ, காம்பவுண்ட் இருக்குதோ, ஒரு வீடுனா ஒரு காம்பவுண்ட் இருக்கணும், அதுதான் வீடு. அதே மாதிரி ஒரு ஊருன்னா அதுக்கு ஒரு கிராமம்னா அதுக்கு ஒரு எல்லை இருக்கணும், அதுக்கு ஒரு காம்பவுண்ட் இருக்கணும், ஒரு எல்லை சுவர் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா ஒரு ஊரில் மக்கள் தொகை அதிகரிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா இன்னொரு ஊரை தான் உருவாக்கியிருக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா ஒரு ஊரையே பெருசாக்குறீங்க. ஒரு ஊரில் மக்கள் தொகை அதிகமாக தான் உடனே அந்த ஊரை பெருசாக்கிட்டீங்க, பேரூராட்சியாக மாறிடுது. அதில் இன்னும் மக்கள் தொகை அதிகமாகும் போது நகராட்சியாக மாறிவிடுது. அதோடைய மக்கள் தொகை இன்னும் அதிகமாகும் போது மாநகராட்சியாக மாறிவிடுகிறது, சென்னையாக மாறிவிடுகிறது.
சென்னை முதல்ல கிராமமாக தான் இருந்திருக்கும். சென்னை வந்து முதல்ல ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கிராமமாக தான் இருந்திருக்கும். கிராமமாக இருந்திருக்கும். அப்போ இந்த பல்வேறு கிராமங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒரு பெரிய நகரமாக மாறியது. அப்புறம் மாநகரமாக மாறியது. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கணும், நகரமே ஒரு குற்றம். அந்த குற்றம் நிகழாமல் இருந்திருக்க வேண்டும் என்றால் ஒரு கிராமம்னா அதுக்கு ஒரு எல்லை இருக்கணும், ஒரு காம்பவுண்ட் இருக்கணும். அந்த கிராமத்தில் மக்கள் தொகை அதிகமாயிட்டாங்களா, அப்போ இன்னொரு கிராமத்தை உருவாக்கு. அந்த கிராமத்தின் எல்லையை விரிவுபடுத்தாத. அப்படி விரிவுபடுத்தும் போது தான் அது நகரமாக மாறுகிறது. அந்த நகரத்தின் எல்லை நகரத்தில் அப்போவும் என்ன பண்ணுறாங்க, நகரத்தில் மக்கள் தொகை அதிகமாகுதா, அதோட எல்லையை விரிவாக்குறாங்க. அப்போ அது மாநகரமாக மாறிவிடுகிறது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நகரத்தில் பார்த்திங்கன்னா வேலை செஞ்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்தால் வீட்டுக்குள்ளே முடங்கிடுறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேசுகிறது கிடையாது, பழகிறது கிடையாது. ஒரு கிராமத்துக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி தெருவில் போயிட்டு நான் சாவாசமாக அந்த முனையில் போய் உட்காரலாம். அதில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும், அதில் போய் உட்காந்துட்டு வரலாம். திண்ணை இருக்கும், அதில் போய் உட்காந்துட்டு வரலாம். கிராமம்னா அப்படி தெற்க போயிட்டு நடந்துட்டு வரலாம். அப்படி போயிட்டு அந்த மாதிரி ஒரு கிராமம்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நகரத்தில் இருக்கா? இல்லை. வீடு தான் உலகம், வீட்டுக்குள்ளே ஒரு உலகம். மற்ற வேலை செஞ்சுட்டா வந்தால் வீட்டுக்குள்ளே போயிடணும். அப்புறம் ஏகப்பட்ட சாக்கடை, பாதாள சாக்கடை, ரொம்ப சிக்கலான ஒரு நடைமுறை, வாழ்க்கை முறை, சிக்கலான ஒரு குடியிருப்பு தளம் தான் நகரம். அங்கே தான் குற்றங்கள் நடைபெறதுக்கு காரணம். எங்கேயாவது பாம்பேயில் ரெட் லைட் ஏரியா இருக்குது, விபச்சாரம் நடக்குது. பம்பாயில், சென்னையில் நடக்குது. ஆனால் ஒரு கிராமத்தில் விபச்சாரம் நடக்காது. அந்த ஊர் மக்கள் விட மாட்டாங்க. பெரும்பாலும் பணம் வாங்கிட்டு விபச்சாரம் பண்ணுகிற நடைமுறை ஒரு கிராமத்தில் நடக்க முடியாது. ஆனால் நகரத்தில் தான் நடக்கும். சென்னையில் விபச்சாரம் நடக்கலாம், பம்பாயில் விபச்சாரம் நடக்கலாம், மும்பையில் விபச்சாரம் நடக்கலாம், கல்கத்தாவில் நடக்கலாம். ஆனால் ஒரு கிராமத்தில் நடக்க முடியுமா? அந்த மக்கள் விட மாட்டாங்க. ஏன்னா பிள்ளைங்க நம்ம பார்க்குற எல்லாரும் நமக்கு தெரிஞ்சவங்க, அந்த பிள்ளைகள் கெட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நடத்த விட மாட்டாங்க. அப்போது விபச்சாரத்தை ஒழிக்கணும்னா நம்ம கிராமமாக வாழ்ந்திருக்க வேண்டும். அதை விட்டு போட்டு நீ மாநகராட்சியை இன்னும் பெரிய மாநகராட்சியாக மாற்றிக்கிட்டு இருக்கிற, இன்னும் இந்த சென்னையை இன்னும் நவீனப்படுத்திக்கிட்டு இருக்க, இன்னும் விரிவுபடுத்திக்கிட்டே இருக்கிற. ஏன்னா இந்த நகரம் தான் நகரம் ஒரு குற்றங்களின் கூடாரம். அது குற்றவாளிகளின் கூடாரம், குற்றவாளிகள் குடியிருக்கிற இடங்கள். குற்றவாளிகள் தான் அங்கே குடியிருப்பாங்க. அப்படின்னா குற்றத்துக்கு காரணமானவங்க குற்றவாளிகள். இப்போ நகரம் குற்றங்கள் நடைபெறுவதற்கு ரொம்ப பாதுகாப்பான இடம். நகரத்தில் தான் விபச்சாரம் செய்ய முடியும், ஒரு கிராமத்தில் செய்ய முடியுமா? அப்படின்னா அந்த நகரங்கள் உருவாகிறதுக்கு யார் காரணம்? நாம தான் காரணம். அந்த நகரத்தில் வசிப்பவர்கள் தான் அந்த நகரத்திற்கு பொறுப்பானவர்கள். அப்படின்னா அவங்களும் குற்றவாளிகள் தான். குற்றங்கள் நடைபெறுவதற்கு அவங்க தான் காரணம், அவங்க தான் நுகர்வர்கள். அந்த விபச்சாரத்துக்கு யார் நுகர்வராக இருக்காங்க? நகரத்தில் விபச்சாரம் நடக்குதுன்னா நகரங்களில் நடக்கிற விபச்சாரத்துக்கு யார் நுகர்வோர்? அந்த நகரங்களில் வசிக்கிற மக்களில் ஒரு சிலர் தான். அதனால் நகரங்கள் என்பது குற்றவாளிகளின் கூடாரம். அதுவே ஒரு குற்றம்தான். நகரம் என்பதே ஒரு குற்றம்தான். நகரம் என்பது இருப்பிட குற்றம். நகரங்களில் வாழ்வதும் நோய்கள் வருந்தோடும். அந்த குற்றத்தை பண்ண அப்போ நகரத்தில் வாழ்கிறவங்க எவரும் பார்த்தா அமைதியே இருக்காது, நிம்மதியே இருக்காது, ஒரு திருப்தியே இருக்காது. எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் ஒரு திருப்தியே இருக்காது. அப்போ நகரத்தில் வாழ்ந்த அந்த குற்றத்துக்கு தண்டனையாக தான் உனக்கு நோய்கள் வந்தது. அதான் பல்வேறு வழிகளில் நாம் செய்த குற்றங்கள் தான் நமக்கு நோயாக வருகிறது. நோய் தான் நமக்கு நமக்கு கிடைச்ச தண்டனை. அதனால் நகரம் என்பது ஒரு குற்றம். அப்போ நகரம் உருவாகாமல் இருந்திருக்கணும். நகரம் உருவாகாமல் இருந்திருந்ததுன்னா, இப்போ நகரம் என்பது உருவாகாமல் இருந்திருந்தால் விபச்சாரத்தை நம்ம தடுத்திருக்க முடியும், விபச்சாரத்தை நம்ம ஒழித்திருக்க முடியும். ஏன்னா நகரங்களில்தான் கிராமமாக வாழ்ந்திருந்தால் நாம் விபச்சாரத்தை தடுத்திருக்க முடியும். நகரங்கள் உருவாக அனுமதித்ததால் தான் விபச்சாரம் செய்ய பிழைக்க வேண்டிய நிலைமை. அது மாதிரி திருடுறது, கொலை செய்கிறது, அதையெல்லாம் தொழிலாக எங்கே வச்சுருக்காங்க? நகரங்களில் தான் வச்சுருக்காங்க. ஏன்னா அங்கே நம்ம யார், இவங்க யார், அவங்க யாருன்னு நமக்கு தெரியாது. அதனால் காசு கொடுத்தா யாரை வேணாலும் கொலை பண்ணலாம் அப்படிங்கிற அந்த சிந்தனையே எங்கே வருது? அந்த நகரத்தில் தான் வரும். ஆனால் ஒரு கிராமத்தில் இருந்தால் அந்த மாதிரி கொலையை தொழிலாக செய்கிறதுக்கு நம்ம மனசு வராது. ஏன்னா நமக்கு எல்லாருமே தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. ஒரு கிராமத்தோட மக்கள் தொகை இவ்வளோ தான் இருக்கணும்னு நம்ம முடிவு பண்ணிடணும். ஒரு கிராமம்னா அங்கே ஒரு 3500 பேர் அல்லது 4500 பேர் இருக்கணும். அதுக்கு அதிகமாகிடுச்சா வேற ஒரு கிராமத்தை உருவாக்கணும். கிராமமாக வாழும்போது அங்கே யாரும் ஒரு கொலை செய்கிறதெல்லாம் தொழிலாக பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சவங்க. அந்த தெருவில் இருக்கவங்க தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, இந்த தெருவில் இருக்கவங்க தெரிஞ்சவங்க, வடக்கு தெருவில் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, தெற்கு தெருவில் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க.
நம்ம வீட்டு கல்யாணத்துக்கெலாம் வருவாங்க. நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனைனா வந்து என்ன பார்த்தா என்னப்பா நல்லா இருக்கியான்னு கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது நீ ஒரு கொலை செய்கிறத எப்படி தொழிலாக எடுத்துப்ப? ஆனால் நகரத்தில் எடுத்துப்ப. ஏன்னா அவங்க யாருன்னே உனக்கு தெரியாது. அவங்க யார் என்ன குடும்பம், அவங்க குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, எதுவுமே அவனுக்கு தெரியாது. எந்த தெருவில் இருக்காங்க, அவங்களுடைய வரலாறு என்ன, அவங்க அப்பா யார், அவங்க தாத்தா யார், எதுவுமே அவனுக்கு தெரியாது. அதனால தான் ஈஸியாக யார் பணம் கொடுத்தாலும் நீ யாரை வேணாலும் கொலை செஞ்சுட்டு போயிடுற. இது நகரத்தில். அப்போ குற்றங்கள் நடைபெறுவதற்கு நகரம் ஒரு காரணமாக இருக்கிறது. நம்ம நகரங்கள் உருவாக அனுமதித்ததே ஒரு காரணம், தவறு, குற்றம். அதனால தான் நோய் வந்துச்சு. அந்த நகரத்தில் வாழ்ந்தாலே உங்கள் உடம்புல நோய் வரும். உங்கள் உடம்புல அமைதி இருக்காது, திருப்தி இருக்காது, அமைதி இருக்காது, நிம்மதி இருக்காது, பயந்துக்கிட்டே இருப்பீங்க. அதனால் இப்படி பல்வேறு வழிகளில் நாம் செய்த குற்றங்கள் தான் நமது உடலில் நோய்கள் வந்தது காரணம். இப்போ நகரத்தில் வந்து நகரங்கள் உருவாகாமல் கிராமம்தான், உலகம் முழுக்க கிராமத்தை தான் உருவாக்கியிருக்கணும். கிராமமாக மக்கள் வாழ்ந்திருந்தால் மக்களை அந்த குற்றங்களை கட்டுப்படுத்தியிருக்கலாம். அப்போ நோய்களையும் கட்டுப்படுத்தியிருக்கலாம். நோய்களையும் நமக்கு குற்றங்களை கட்டுப்படுத்துவதன் மூலம் மட்டும்தான் நோய்களை கட்டுப்படுத்த முடியும். முதல்ல குற்றங்கள்னால் என்னன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். வெறும் திருடுறது, கொள்ளையடிக்கிறது, கொலை பண்ணுறது மட்டும்தான் குற்றம் அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது. கற்பழிக்கிறது இதுதான் குற்றம் அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது. குற்றங்கிறதும் சொகுசாக வாழ்கிறதும் ஒரு குற்றம்தான். அது மாதிரி இந்த முதலாளித்துவம், இந்த லாபத்தை, ஒட்டுமொத்த லாபத்தையும் தூக்கிட்டு ஓடுறான் பாருங்கள், திருட்டு பய முதலாளித்துவம், அதுவும் குற்றம்தான். அப்புறம் உணவுகள், நோயை தருகிற உணவுகள், தானிய உணவுகள், மாமிச உணவுகள், இதெல்லாம் திங்கிறதும் ஒரு குற்றம்தான். இப்படி பல்வேறு வழிகளில் பெண்களை, வீட்டில் உள்ள வேலைகளெல்லாம் பெண்களை வச்சு செஞ்சு முடிக்கிறோம் பாருங்கள். வெளியில் பெண்கள் வேலைக்கு போக விடாமல் செய்கிறோம் பாருங்கள். வேலைக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிற பெண்கள், அப்படி இதுவும் ஒரு குற்றம்தான். இப்படி பல்வேறு வழிகளில் நாம் செய்கிற குற்றங்கள் தான் நமது உடலில் நோயாக மாறுகிறது என்பதை தெரிந்து கொண்டு, அப்போ அந்த மாதிரி தான் அப்போ இந்த குற்றத்தை நம்ம ஒழிக்கணும், அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சி வந்திருக்கணும் நம்ம. அப்போ தான் வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும். அதனால தான் இப்போ 2040 இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்க போகுது. 2040 அதன் பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ஆரம்பிக்குது. அங்கே நான் என்ன பண்ணுறேன், ஒரு அதற்கான வடிவமைப்பு. ஒரு ஊர்னால் எப்படி இருக்கணும், குற்றங்கள் நடைபெறக்கூடாது, நோய்கள் வரக்கூடாது, பிறருக்கு இடையூறாக நாம் இருக்கக்கூடாது, ஒரு குடும்பத்தினர் இன்னொரு குடும்பத்தினருக்கு இடையூறு செய்யக்கூடாது, ஒரு கூட்டு குடும்பத்தினர் இன்னொரு கூட்டு குடும்பத்துக்கு இடையூறு செய்யக்கூடாது, ஒரு இடையூறு இல்லாமல் ஒரு தொழிலை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான விதிமுறையை நான் உருவாக்குறேன். விதிமுறையை உருவாக்கி ஒரு ஊர் எப்படி இருக்கணும் அதற்கான வரைபடத்தை உருவாக்குறேன். எனக்கு தெரியும் ஒரு இடையூறுனா என்ன, நோயினா என்ன, அது எப்படியெல்லாம் வரும், பல்வேறு வழிகள் எனக்கு தெரியும். நோய்கள் வருவதற்கான பல்வேறு வழிகள் எனக்கு தெரியும். உண்மையான மருத்துவரே நான் தான். இந்த உலகத்தில் ஒரு உண்மையான சிறந்த மருத்துவர் நானாகத்தான் இருக்க முடியும். வெறும் எம்பிபிஎஸ் படித்த டாக்டர்லாம் வெறும் அந்த உடல் ரீதியாக தான் சிந்திப்பாங்க, உடற்கூறியல் ரீதியாகத்தான் சிந்திப்பாங்க. ஒரு நோய் ஏன் வருது, வெறும் உணவு இப்படி தான் தெரியுமே தவிர பெருசாக வந்து பல்வேறு ஒரு முழுமையான ஒரு பார்வை, நோய்களை பற்றிய ஒரு முழுமையான புரிதல் இந்த உலகத்தில் வேறு யாருக்கும், என்னை தவிர வேறு யாருக்கும் இருக்க முடியாது. அதனால தான் அந்த மனித நிலையில் முழுமையடைகிற அந்த தகுதி எனக்கு கிடச்சிது. சும்மா கிடைக்குமா? அந்த மனித நிலையில் முழுமையடைகிற அந்த தகுதி வந்து சும்மா வந்துருமா? அந்த தகுதி எனக்கு இருக்குது. அப்போ தான் அந்த இயற்கை வந்து கண்டுபிடிக்குது, இவன் தான் தகுதியானவன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கண்டுபிடிச்சி, இந்தாப்பா உனக்கு பரிசு, உனக்கு நல்ல புரிதல் இருக்குது, நல்ல புத்திசாலியாக இருக்க, நீ நல்ல புரிதல் இருக்குது உனக்கு, இந்த உலகத்தை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிற, நல்லா புரிஞ்சுக்கிட்ட, கரெக்டாக புரிஞ்சுக்கிட்ட, ஒன்றால் தான் அந்த உலகத்தில் உள்ள பிரச்சனைக்கு சரியான தீர்வை கொடுக்க முடியும், இந்தா பொடி உனக்கு பரிசு அப்படின்னு சொல்லி மனித நிலையில் முழுமை அடைதல் அப்படிங்கிற அந்த உயரிய பரிசு. இந்த உலகத்தில் மிக உயர்ந்த பரிசு அதை விட வேறு எதுவுமே கிடையாது. இந்த உலகத்தில் மிக உயர்ந்த இடம் அதுதான். உயர்ந்த அந்த மனிதனும் நான் தான். நான் இந்த உலகத்திலே உயர்ந்தவன்னு எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்களாம் வந்து 2040 அப்புறம் என்ன செய்யணும், இனிமேல் என்ன செய்ய போகிறீங்க, இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இனிமேல் நீங்கள் என்ன செய்யணும், ஒட்டுமொத்தமாக அந்த உலகத்தில் உள்ள 800 கோடி பேரும் நீங்கள் என்ன செய்யணுங்கிறத சொல்லக்கூடிய ஒரு ஆளாக நான் இருக்கிறேன். அதை சொல்லக்கூடிய ஒரு ஆளாக நான் இருக்கிறேன். அப்படின்னா பாருங்கள், நீங்கள் ஒரு விஞ்ஞானியாக இருக்கலாம், நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கலாம், டைரக்டராக இருக்கலாம், பெரிய தொழிலதிபராக இருக்கலாம், பிரதமராக இருக்கலாம், முதலமைச்சராக இருக்கலாம். ஆனால் நீங்கள் எல்லாரும் எதிர்காலத்தில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத, என்ன செய்யணும்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளாக நான் இருக்கிறேன். எப்படி வாழணும், உங்கள் வாழ்க்கை முறையே இதோட முடிஞ்சு போச்சு, இது வரைக்கும் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்ததை எல்லாத்தையும் மூட்டை கட்டுங்க, நிறுத்துங்க,
நீங்கள் இனிமேல் என்ன செய்யணுங்கிறத சொல்லக்கூடிய ஒரு ஆளாக நான் இருக்கிறேன். அப்படின்னா நான் யார்? கண்டிப்பாக உங்களை விட பெரிய ஆளாக தானே இருக்கணும். அப்போ நான் தானே அந்த 1ஆம் நம்பர், அது நான் தானே 1ஆம் நம்பர், அந்த முதல் இடத்துல நான் தானே நிற்கிறேன். அதுதான் சொல்கிறேன். அதனால் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது இதுவும் ஒரு உண்மை தான். நான் ஏதோ ரொம்ப கூடுதலாக சொல்ல, இதுவும் ஒரு உண்மை தாங்க, என்னை பற்றின ஒரு உண்மை. நான் யார் நான் யாருங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த உலகத்தில் நான் யார், எனக்கான முக்கியத்துவம் என்ன, அந்த மனித நிலையில் முழுமையடைதல்ங்கிறது இந்த பரிணாம வளர்ச்சி இருக்குது பாருங்கள். நம்ம மனம் எனும் நோய் ஏற்பட்டதால் மனித உயிர்களாக மாறினோம். உடலில் மாற்றம் ஏற்பட்டது. குரங்குகளாக காடுகளில் வாழ்ந்து கொண்டிருந்த நமக்கு மனம் எனும் நோய் ஏற்பட்டுச்சு. பாதுகாப்பாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக மனம் எனும் நோய் ஏற்பட்டதால் மனித உயிராக அந்த உடலில் ஒரு மாற்றம். மனித உயிர் உடல் என்பது ஒரு மாற்றம், உடலில் ஏற்பட்ட ஒரு மாற்றம். அது அந்த நோயினால் ஏற்பட்டுச்சு. அப்போது லட்சக்கணக்கான வருஷமாக நம்ம மனித உயிராக மாறுவதற்கு நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். மனித உயிராக வாழணுன்னா மொழியெல்லாம் கண்டுபிடிக்கணும். மொழியை கண்டுபிடிக்கணும், நான் பேசுவதற்கு மொழியை கண்டுபிடிக்கணும், எப்படி வாழணுங்கிற அந்த வாழ்க்கை முறையை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி இந்த மனித இனம் லட்சக்கணக்கான வருஷங்களாக பயணித்து, லட்சக்கணக்குன்னா 1 லட்சம் 2 லட்சம் தான் இருக்கும், பல லட்சம் கோடிலாம் சொல்லாதீங்க. அவ்வளோ வருஷம்லாம் ஒரு நோயோட ஒரு மனுஷங்களால் கடந்து வர முடியாது. நம்மளாம் நோயோடு கடந்து வந்திருக்கோம். நோய் தான் நம்ம உடம்பை அப்படியே மாற்றிருச்சு. அதாவது குரங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்த நாம் இன்றைக்கி நிமிர்ந்து நடக்கிறோம். நம்ம உடம்புல ரோமம் இல்லை, எல்லாம் உதிர்ந்துருச்சுன்னா அதுக்கு என்ன காரணம்? அந்த நோய் தான். இப்போ ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறவர், ஒரு இளமை காலத்தில் ஆரோக்கியமாக இருக்கார், நோய் வந்தனோடனே நொந்து போகிறாரா இல்லையா? உடம்புல பயங்கர மாற்றம் வந்துடுறதா இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம ஆரோக்கியமாக தான் காடுகளில் குரங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்புறம் நம்ம உடம்புல நோய் வந்துச்சு. நோய் வந்தோடனே டக்குன்னு ஒரு மாற்றம். அதனால் ரொம்ப வருஷமாலாம் இவங்க அந்த பரிணாம வளர்ச்சி இருக்குது பாருங்கள், அது ரொம்ப வருஷம்லாம் நடந்திருக்காது. 1 லட்சம் வருஷம், 1.5 லட்சம் வருஷம் அல்லது 2 லட்சம் வருஷம், அவ்வளோதான். 2 லட்சம் கூட அதிகம்தான், அவ்வளோதான். அப்போது மனுஷங்களுடைய அந்த பரிணாம மாற்றத்திற்கான அந்த முயற்சி, அந்த வெற்றியின் புள்ளியாக நான் இருக்கிறேன். முதல் முறை மனமெனும் நோய் ஒருத்தருக்கு ஒரு குரங்கு தான் ஏற்பட்டிருக்கும். மனமெனும் நோயினால்தான் நம்ம மனுஷங்களாக மாறணும். அப்போ மனமெனும் நோய் முதல்ல ஒரு குரங்குக்கு தான் ஏற்பட்டிருக்கும். அப்புறம் தான் அந்த நோய் பல குரங்குகளுக்கும் பரவியிருக்கும். இப்போ கொரோனான்னா முதல்ல யாருக்கு அந்த நோய் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? முதல்ல இவரோட உடம்புல தான் அந்த கொரோனாவை கண்டுபிடிச்சாங்க, அப்புறம் தான் அது பரவிச்சுன்னு. அப்போ முதல்ல மனமெனும் நோய் ஒருத்தருக்கு தான் வந்திருக்கும், அப்புறம் தான் அது பரவியிருக்கும். அது மாதிரி மனமெனும் நோய் கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது பாருங்கள். மனமெனும் நோய், அதாவது மனித நிலையில் முழுமையடையும் போது தான் மனமெனும் நோய் கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது. அந்த பயம் போகுது, மனுஷங்களாக எப்படி வாழ்கிறது அப்படிங்கிற அந்த குழப்பம் மனுஷங்களுக்கு போகுது. அந்த ஒருவனாக நான் இருக்கிறேன். பாருங்கள், 1 லட்சம் வருஷம் அந்த மனித இனத்தின் ஒட்டுமொத்த இலக்கின் ஒரு புள்ளியாக நான் இருக்கிறேன். மனித இனத்தின் வெற்றியின் வடிவமாக நான் இருக்கிறேன். ஒட்டுமொத்த மனித இனம் இப்போ இருக்கிறவங்க மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க, இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க, இந்த ஒட்டுமொத்தம் பல கோடி, இப்போவே 800 கோடி பேர் இருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த மனித இனம் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? பல ஆயிரம் லட்சக்கணக்கான கோடி மனித உயிரினம் இந்த உலகத்தில் தோன்றி இறந்து போயிருப்பாங்க. அவங்களுடைய நோக்கமும் இதுதான். நான் இன்றைக்கி மனித நிலையில் முழுமையடைஞ்சேன் அப்படின்னா அவங்க எல்லாருடைய முயற்சியின் வெற்றியின் வடிவமாக நான் இருக்கிறேன். எவ்வளோ பெரிய அதெல்லாம், அதோட பிரமிப்பை உங்களால் உணரவே முடியும். இந்த வானத்தை பார்த்தா அதோட எல்லை எங்கே இருக்குது, வரையறுக்க முடியுமா? அதனால் அது மாதிரி தான் மனித நிலையில் முழுமையடைதல், என்னுடைய அந்த தகுதியின் பிரமிப்பின் எல்லையை உங்களால் உணரவே முடியும். என்னாலே உணர முடியல, அந்த அளவுக்கு நானே பிரமிச்சு போகிறேன். அந்த இடத்துலையா நாம் இருக்கிறோம் அப்படின்னு சர்வசாதாரணமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நான் அதுக்காக தலைக்கணத்தோடையோ அப்படியே ஒரு வித நினப்போடையோ நான் வாழ்ந்துட்டு இல்லை. ஒரு கற்பனையாக ஒரு பைத்தியக்காரனை போலையோ லூஸ் மாதிரியோ நான் அந்த உலகத்தில் எல்லாரையும் விட இயல்பாக வாழ்ந்துட்டுருக்கேன். எனக்குள்ளே இப்படி ஒரு விஷயம் இருக்குதான்னு என் வீட்டில் உள்ளவங்களுக்கே தெரியாது, என் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு கூட தெரியாது. என்கிட்ட இப்படி ஒரு செய்தி இருக்குதா, எனக்கு இப்படி ஒரு முக்கியத்துவம் இருக்குதான்னு யாருக்குமே தெரியாது. இப்போ தான் இந்த மக்களுக்கு இந்த விஷயத்த சொல்வதாக இருந்தால் தனி மனுஷங்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது, ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்துக்கே சொல்லணுங்கிறக்காக தான் இப்போ நான் இந்த வழியை தேர்ந்தெடுத்து வீடியோ போட்டு உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், அதை நினச்சி பாருங்கள். இந்த உலகத்தில் மனித நிலையில் முழுமையடைதல் என்பது ஒரு பிரமிப்பின் உச்சம்.
அந்த பிரமிப்பின் உச்சம் எப்போவும் இந்த மனித வரலாறில் வந்து என்றைக்குமே வந்து என்னுடைய அந்த அந்த வெற்றியை வந்து யாருமே மறக்கவே கூடாது, மறக்கவும் முடியாது. இந்த மனம் எனும் நோய் முதல்ல ஒரு குரங்குக்கு வந்து பாருங்கள், அதனால தான் நம்ம மனுஷங்களாக மாறணும், அதுவும் மறக்க முடியாது. அது மாதிரி இன்றைக்கி நான் மனித நிலையில் முழுமையடைஞ்சிருக்கிறேன்னா என்னுடைய வெற்றியும் இங்கே மறக்க முடியாது. இந்த மனித உயிரினம் உயிரோடு இருக்கிற வரைக்கும், இந்த மண்ணில் உயிரோடு வாழ்கிற வரைக்கும் என்னுடைய வெற்றியையும் அவங்க மறக்கவே முடியாது, மறக்கவும் கூடாது, மறக்கவும் முடியாது. இது ஒரு பெருமை மிகுந்த ஒரு வெற்றி, மனித இனத்தின் பெருமையான வெற்றி. அப்போ மனித இனம் வந்து தனது வரலாறை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, சும்மா சேரர் வந்தார், கிபி 2000 ஆண்டில் இவர் வந்தார், இயேசு வந்தார், அப்புறம் வந்து அப்புறம் வந்து முகலாயர்கள் வந்தாங்க, இந்தியாவில் படையெடுத்தாங்க, இது வரலாறு கிடையாது. இது மனித வரலாறு கிடையாது. மனித வரலாறுனா எது வரலாறு அப்படின்னா, முதல்ல மனம் எனும் நோய் ஒருத்தருக்கு வந்தது, ஒரு குரங்குக்கு வந்தது. ஏன் மனம் எனும் நோய் வந்துச்சு? மனம் எனும் நோயின் காரணம் என்ன? பயம், மரண பயம். காடுகளில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த குரங்குகள், நமது முன்னோர்கள், அப்போ வந்து மரண பயம், பிற உயிரினங்களால் வேட்டையாடப்படுகிற அந்த மரண பயம், உயிரோடு வாழணும் அப்படிங்கிற அந்த எண்ணம். அப்புறம் இந்த கைகள் செயல்படுகிற திறன் இருக்குல்ல, பிற உயிரினங்களுக்கு இருக்காது. எழுதுகிற திறன், இதுதான் ஆராய்ச்சியை தூண்டியது. ஆராய்ச்சி பண்ணி தான் நம்ம வந்து ஆராய்ச்சியை தூண்டுகிறது. கை விரல்களோட செயல்பாடு, எழுதுகிற திறன், கை விரலை வச்சு நம்ம ஒரு வேலையை செய்கிறோம். இது கைகள் தான் வந்து தன்னம்பிக்கைன்னு சொல்கிறாங்களே, தன் நம்பிக்கை, கையை நம்பு அப்படின்னு சொல்கிறாங்களே. கை விரல்கள் தான் நம்ம மனுஷங்களாக மாறினதுக்கு, மனமெனும் நோய் ஏற்பட்டதுக்கு காரணமே கை விரல்கள் தான். மனமெனும் நோய் சும்மா வரல, கை விரல்களோட செயல்பாடு. இந்த கையை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கியா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கையை வச்சுக்கிட்டு எதையாவது எழுதுறது, கிறுக்கிறது, இதுதான் ஆராய்ச்சிக்கான காரணம். ஓவியம் வரைகிறது, எழுதுறது, இதெல்லாம் அந்த எழுதுதல், இது போன்ற இதுதான் இந்த மனமெனும் நோய் ஏற்பட்டதுக்கே காரணம். கையை வச்சுக்கிட்டு கல் எடுத்து குச்சி எடுத்து நோண்டினது, இதில் எல்லாமே ஒரு ஓவியம் இருக்குது, ஒரு ஆராய்ச்சி இருக்குது. இதுதான் மனமெனும் நோய் ஏற்பட்டதுக்கே காரணம். அப்போ வந்து மனமெனும் நோய் வந்து முதல்ல ஒரு குரங்குக்கு ஏற்பட்டிருக்கும், அப்புறம் வந்து எல்லா குரங்குக்கும் ஏற்பட்டிருக்கும். ஏன் வந்து இந்த கைகளை வச்சு இந்த ஆராய்ச்சி எல்லாம் ஏன் பண்ணோம் அப்படின்னா, இந்த மரண பயத்திலேருந்து எப்படி தப்பிக்கிறது, பிற உயிரினங்கள் நம்மளை வேட்டையாடுகிறது. அப்போ வந்து குரங்குகள், நமது முன்னோர்களாகி அந்த குரங்குகள் தன்னை வந்து ஒரு உயர்வாக இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம்ல, நாம் புத்திசாலின்னு நினைக்கிறோம்ல, அதே மாதிரி தான் அன்னைக்கும் அந்த குரங்குகள் நினச்சிருக்கோம். அது அந்த நினப்பு நம்ம இன்றைக்கி வந்தது கிடையாது, ஆதி காலத்திலே இருந்தது. அதனால தான் நம்ம மனுஷங்களாகவே மாறணும். அப்படி நம்ம புத்திசாலியாக நினைக்கும் போது, கேவலம் இந்த சிங்கம் நம்மளை வேட்டையாடிட்டு போனால் நம்மளுக்கு கோபம் வருமா வராது? அது ஒரு அவமானமாக இல்லையா? இன்றைக்கி நம்மளை ரொம்ப புத்திசாலின்னு நினைக்கிறோம். மனுஷங்கன்னா அவங்க ஆறறிவு படைத்தவங்க, அவங்க சாதாரணமான ஆள் கிடையாது அப்படி நம்ம நினைக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்மளை வந்து ஒரு கழுதைப்புலி வந்து வேட்டையாடிட்டு போகுதுன்னா நமக்கு கோபமாக வருமா வராதா? அவமானமாக இருக்குமா இல்லையா? கேவலம் இந்த கழுதைப்புலி நம்மளை வேட்டையாடிட்டு போகுது, நம்மளை வந்து கழுத்தை பிடிச்சி கடிச்சு இழுத்துட்டு போகுது. கேவலம் அந்த சிறுத்தை வந்து நம்மளை கடிச்சிட்டு போகுது. கேவலம் அந்த சிங்கம் வந்து நம்மளை வந்து கவிட்டு போகுது, நம்ம பிள்ளைகளை கடிச்சிட்டு போகுது, நம்ம கூட வாழ்ந்தவங்களெல்லாம் வேட்டையாடிட்டு போகுது. என்ன திமிர் இருக்கணும் அந்த சிங்கத்துக்கு? மனுஷங்கிட்டே உங்கள் வேலையை காட்டுறீங்களா அப்படின்னு அந்த கோபம் நம்முடைய அந்த கெத்தை எப்படி நிலைநாட்டுறது, நம்முடைய அந்த உயர்வை வந்து எப்படி நிலைநாட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் என்ன பண்ணலாம். இப்போ அதுக்காக வந்து அப்போ என்ன பண்ணலாம்? சிங்கத்தோடு சண்டை போட முடியுமா? முடியாது. வேறு ஏதாவது வழி இருக்கா? அப்போவே வந்து நமது முன்னோர்களாகி அந்த குரங்குகள், நம்ம எதுலேருந்து நம்ம வந்து மனுஷங்களாக மாறணுமோ அந்த குரங்குகள் என்ன பண்ணுது அப்படின்னா, அவருடைய வாழ்க்கை முறை நல்ல கையை வச்சுக்கிட்டு சில வேலைகளை புத்திசாலித்தனமாக இருக்கிறது, கூட்டாக இருக்கிறது, ஒற்றுமையாக இருக்கிறது, அன்போடு இருக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அன்பாகவும் இருந்திருக்காங்க. மனமெனும் நோய் வந்து காரணம் அதுதான். ரொம்ப அன்பாக கூட்டமாக கட்டி பிடிச்சிக்கிறதோ எல்லாம் அப்படியெல்லாம் இருக்கும்போது அப்போ இந்த ரொம்ப பாசம் அதிகம் இந்த மனித குரங்குகளுக்கு. மனித உயிர்களாக மாறிய அந்த மனித குரங்குகள் இருக்குல்ல, அதுக்கு ரொம்ப பாசம் அதிகம், அன்பு அதிகம். அப்போ வந்து இந்த மாதிரி பிற உயிரினங்கள் வந்து குழந்தைகளையோ பெண்களையோ அல்லது ஆண்களையோ வந்து வேட்டையாடிட்டு போகும்போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அவமானம், தாங்கிக்கவே முடியல. அந்த பாசம்தான், அந்த அன்பு தான் மனமெனும் நோய் வந்ததுக்கே காரணம். அப்போ இதுலேருந்துலாம் நம்ம பாதுகாத்துக்கணும், நம்ம தப்பிக்கணும். அதுக்கு ஆராய்ச்சி, அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்காக போயிட்டு வாங்க ஒற்றுமையாக போய் சிங்கத்தோட சண்டை போடுவோம் அப்படி கிடையாது. அதுக்கு ஆராய்ச்சி. அதுக்கு தான் இந்த விரல்கள். அந்த ஆராய்ச்சிக்கு எது பயன்படுது? கைவிரல்கள் தான் ஆராய்ச்சிக்கான முதலீடு, மூலதனம்.
கை விரல்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணுது, வரையுது, எழுதுது, எழுத்து. அப்புறம் வந்து அந்த இது வந்து மனசில் ஒரு நோயை ஏற்படுத்துது. அந்த ஆராய்ச்சி தான் மனசில் ஒரு நோயை ஏற்படுத்துது. அந்த நோய் வந்து அந்த ஆராய்ச்சி, அப்புறம் எழுத்து, பேச்சு, இப்படி உடல் ரீதியாக பரிணாம மாற்றம் இதெல்லாம் நடந்து கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னா அப்புறம் உலோகங்களை கண்டுபிடிக்கிறாங்க. உலோகங்களை கண்டுபிடிச்ச உடனே மனுஷ வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறுது, தனி உடைமை மோகம், முதலாளித்துவம் அப்படி இப்படியெல்லாம் மாறுது, நோய்கள் வருது, பெண்கள் அடிமைப்படுத்தப்படுறாங்க. அப்புறம் உச்சக்கட்ட இந்த உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு ஒரு உச்சக்கட்ட காலம். அதான் என்னது, இந்த மாதிரி இயந்திர அறிவியல் உலகம் உருவாக்குறாங்க. விமானம் பறக்குது வானத்தில் விமானம், விண்வெளிக்கு போகிறாங்க, நிலவுக்கு போகிறாங்க, செவ்வாயில் போய் இறங்குறாங்க. இப்படிப்பட்ட இதுதான் மனித வரலாறு. இப்படி தான் நம்ம கடந்தோம், இப்படி தான் படிக்கணும். மனித வரலாறை இப்படி தான் நம்ம ஞாபகம் வச்சுருக்கணும். அப்புறம் வந்து மனித நிலையில் ஒருவர் முழுமையடைகிறார். அவர் இந்த பகுதியை சார்ந்தவர், இந்த நாட்டை சார்ந்தவர், அல்லது இந்த இடத்துல அப்படி ஒருத்தர் முழுமையடைகிறார். அதன் பிறகு மனித வாழ்க்கை, அதன் பிறகு பிறக்கிற குழந்தைகள் எல்லாமே வந்து மனித நிலையில் முழுமையடைந்தவர்களாக, மென்மையானவர்களாக, எளிமையானவர்களாக மாறுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் வரலாறு படிக்கணும். இதுதான் மனித இனம் கடைசி வரைக்கும் நினைவில் கொள்ள வேண்டிய மனித வரலாறு ரொம்ப முக்கியம். அப்போது வரலாறு ரொம்ப முக்கியம்னா அந்த வரலாற்றை நாம் எப்படி நினைவில் வச்சுக்கணும், எப்படி ஞாபகமாக வச்சுக்கணும் அப்படின்னா இப்படி தான் ஞாபகம் எளிமையாக வச்சுக்கணும். ரொம்ப டீட்டெயிலாக கிபி 2000 2003 மோகலாயர்கள் உள்ளே வந்தாங்க இந்த மாதிரிலாம் ஞாபகம் வச்சுக்கூடாது. இதெல்லாம் தேவையில்லை. மனமெனும் நோய் ஏற்பட்டது, மனுஷங்களாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து பிற உயிரினம் எதனால் மனமெனும் நோய் ஏற்பட்டது, இந்த கைகளின் செயல்பாடு. அவங்க ரொம்ப பாசம் மிகுந்தவங்க, ஒற்றுமையாக இருந்தாங்க, அன்பாக இருந்தாங்க. பிற உயிரினங்கள் வேட்டையாடியது, பிற உயிரினங்களால் வேட்டையாடப்படுவதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆதலால் அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளை பாதுகாத்துக்கணும், நம்முடைய உயிரினங்களை நம்மோட சேர்ந்த அந்த குரங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்ச்சியில், அந்த பயத்தில், அந்த மரண பயத்தில், நடுக்கத்தில் தான் மனமெனும் நோயே ஏற்படுது. அந்த பயந்து தான் நோயே வருது, மனமெனும் நோயே வருது. அப்படியே வாழ்ந்துட்டு வர்றாங்க. அப்போ உடல் ரீதியாக அந்த மாற்றங்கள்லாம் நிகழ்கிறது. கடைசியில் என்னவா மாறுது, கடைசியில் ஒரு கட்டத்தில் உலோகங்களை கண்டுபிடிக்கிறாங்க, உப்பு கலந்த உணவை சமைச்சு சாப்பிட்றாங்க. அப்போ அவங்க உடம்புல பயங்கரமான வலிமை ஏற்படுது. அப்புறம் போய் வன்முறை உணர்ச்சி ஏற்படுகிறது, பிறரை அடக்கணும், ஒடுக்கணும், கோபம்லாம் அதிகமாகுது. அப்போ தான் வந்து உலோகங்களை கண்டுபிடிக்கிறாங்க. உலோகங்களை அடிப்படையாக கொண்ட பல தொழில்கள் உருவாகுது. அப்புறம் வந்து இப்போ பெண்கள் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள், எளியவர்கள் அப்போ போர், இந்த மாதிரி உலகமே மாறுது. வானத்தில் விமானம் பறக்குது, கடலில் கப்பல் மிதக்குது, விண்வெளிக்கு போகிறாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் மனித நிலையில் ஒருவர் முழுமையடைகிறார். மொழியை கண்டுபிடிக்கிறார்கள். அன்போடு வாழ்வதுதான், அமைதியாக வாழ்வதுதான் ஏற்புடையது. இயந்திர அறிவியல் உலகம், இதெல்லாம் இயந்திர அறிவியல் உலகம் என்பது ஏற்புடையதல்ல, இது சரியான வாழ்க்கையில் என மனுஷங்க உணர்றாங்க. அத்தோட ஒருத்தர் வந்து மனித நிலையில் முழுமையடைகிறார் அப்படின்னு அதன் பிறகு மனுஷங்க வந்து என்ன பண்ணுறாங்க, மனித நிலையில் முழுமையடைந்த பிறகு மனுஷங்க என்ன பண்ணால் அவங்களால இனிமேல் கஷ்டமான வேலைகளை செய்ய முடியாது, கடினமாக உழைச்சி முரட்டுத்தனமாக வேலை செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு போகிறாங்க. அப்புறம் அந்த இயந்திர அறிவியல் உலகமே செயலிழக்குது. ஏன்னா இயந்திர அறிவியல் உலகம் இருக்கணும்னா கடினமாக முரட்டுத்தனமாக உயிரை பணயமாக வச்சு உழைக்கணும். அதுவே ஒரு மூட நம்பிக்கைங்கிறத மனுஷங்க உணர்றாங்க. அதன் பிறகு இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்குது. அப்போ புதிய இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கான அந்த விதிமுறைகளையும் வரைபடத்தையும் ஒருத்தர் உருவாக்குறாரு. அவர் தான் ஒருத்தர் உருவாக்குறாரு. நான் எங்கேயுமே என் பேரை சொல்லலை. ஒரு 2000 வீடியோகிட்ட போட்டுட்ருக்கேன். இது ஒரு 1869வது வீடியோன்னு நினைக்கிறேன். அப்போ நான் எங்கேயுமே என் பேரை சொல்லலை. என்ன மனித நிலையில் முழுமையடைந்தவன் தான் நான் என்ன கூறிக்கொண்டிருக்கிறேன். என் பேரை ஏன் நான் சொல்லலைன்னா அதுக்கு ஒரு காரணம், என் பேரில் ஒரு வடமொழி எழுத்து இருக்குது. அந்த கர்மத்துக்காக தான் என் பேரை சொல்கிறதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு கூச்சமாக இருக்குது. நான் தமிழ் உணர்வு எனக்கு ரொம்ப அதிகம். அந்த பேரை வச்சது எங்கள் அப்பா வச்சார். எங்கள் அப்பா வந்து வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது அந்த வடமொழி எழுத்துங்கிறது வந்து எனக்கு பிடிக்கல. அதனால் என் பேரை நான் பெருமையாக சொல்கிறதுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. அதனால தான் மனித நிலையில் முழுமையடைந்தவன் அப்படின்னு நான் என் பேரை வச்சுருக்கேன். ஏன் பேரை மாற்றலாமே அப்படின்னா அந்தளவுக்கு ஒரு எளிமையாக சோம்பேறித்தனமாக இருக்குது. போய் அலையணும், போய் என்னென்ன பண்ணணும், அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை. அது நம்ம வந்து நல்ல ஒரு வலிமையான ஒரு ஆளாக, எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு ஆளாக, என்னுடைய செயல்பாடுகள் ஒரு செயல்பாடு நல்லா இருந்ததுன்னா, களத்தில் இறங்கி நான் வேலை பார்த்துருந்தேன்னா என்னுடைய வேலைகளை ஈஸியாக கூட நான் செஞ்சுருப்பேன், பேரை கூட நான் மாற்றிருப்பேன். சரி விடுங்க. அப்போது மனித வரலாறை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு இப்படி தான் பார்க்கணும். அப்போது ஒருத்தர் மனித நிலையில் முழுமையடைகிறார். அவர் தான் அந்த வரைபடத்தை கண்டுபிடிக்கிறாரு.
வரைபட மனுஷங்க எப்படி வாழணுங்கிற வரைபடத்தை கண்டுபிடிக்கிறார். இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்க போகுதுங்கிற அந்த உண்மையை அவர் தான் சொல்கிறாரு. அவரே ரொம்ப தாமதமாக தான் சொல்கிறாரு. அப்புறம் வந்து இந்த அவர் சொன்ன மாதிரியே 2040 இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்குது, இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ஆரம்பிக்குது. அப்போ மனுஷங்க எல்லோரும் சமவெளியை நோக்கி ஓடுறாங்க, விவசாய நிலத்தை பிடிக்கிறாங்க, அப்புறம் தான் இந்த வாழ்க்கை வந்தது அப்படின்னு சொல்லி இதுதான் வாழ்க்கை. இந்த மாதிரி எளிமையாக ஒரு புரிஞ்சுக்கணும், எளிமையாக பேசணும், கண்டிப்பாக பேசிக்கிட்டே இருக்கணும். மனுஷ இனம் இருக்கிற வரைக்கும் மனித வரலாறை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். பாருங்கள், கடைசியில் பார்த்தா மனித வரலாற்றில் இடம்பெற போகிற அந்த ஒரே ஒரு ஆள் நானாக தான் இருக்க போகிறேன். மனித நிலையில் முழுமையடைந்தவன் என்கிற அந்த தகுதியின் அடிப்படையில் மனித வரலாற்றில் இந்த உலகம் இந்த மனித இனம் இருக்கிற வரைக்கும் என்ன நினைவு வச்சுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள் எவ்வளோ பெரிய தகுதி பாருங்கள். என்ன குறிப்பிட்டே ஆகணும். என்ன குறிப்பிடாமல் நீங்கள் மனித வரலாறை பேசவே முடியாது. ஆனால் இன்றைக்கி பெரிய பெரிய சாதனைகள்லாம் செஞ்சுருக்காங்க பாருங்கள். இவங்கள பற்றி இந்த உலகம் இன்னொரு எவ்வளோ நாளைக்கு நினைவு வச்சுருப்பாங்கன்னெலாம் சொல்ல முடியாது. கண்டிப்பாக இன்றைக்கி யாரை நீங்கள் இவர் தான் பெரிய புகழ் வாய்ந்தவர் அப்படின்னு நீங்கள் யாரை சொன்னாலும் அவங்கள பற்றி இன்னும் ஒரு எவ்வளோ காலத்துக்கு பேசுவாங்க, ஒரு 100 வருஷத்துக்கு பேசுவாங்களா? ஆனால் இந்த மனித இனம் இருக்கிற வரைக்கும் என்னை பற்றி பேசியே ஆகணும். என்னை பற்றி பேசாமல் இந்த மனித வரலாறை பேசவே முடியாது. அவ்வளோ பெரிய சாதனையாக இருக்கிறது. நான் அடைந்த மனித நிலையில் முழுமையடைந்த அந்த நிலைமை என்பது அவ்வளோ பெரிய சாதனையாக இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய சாதனை, மனித இனத்தின் ஒட்டுமொத்த சாதனை. இந்த சாதனை என்னுடைய சாதனை அல்ல, மனித இனம் ஒட்டுமொத்தமாக இதுவரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சாதனை பண்ணால் எப்படி இருக்கும்? நம்ம ஒருத்தர் பண்ண சாதனை அதுதான் பேசிக்கிட்டு இருப்போம். அப்படி இல்லாமல் ஒருத்தரோ அல்லது 100 பேரோ சேர்ந்து ஒரு சாதனை பண்ணுறாங்கப்பா, உலகத்திலே பெரிய கோடீஸ்வரர், இவருக்கு தான் பெரிய விஞ்ஞானி, அல்லது இவர் தான் பெரிய கலைத்துறையில் பெரிய செயல்களை செய்தவர் அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தர் சொல்கிறோம். அவங்க ஏதோ ஒரு கூட்டு முயற்சி தான் இருந்தாலும், அப்போது அதை விட இந்த உலகத்தில் எது பெரிய சாதனையாக இருக்கும் அப்படின்னா என்னுடைய சாதனை தான் உயர்ந்ததாக இருக்க முடியும். அப்படின்னா இது என்னுடைய சாதனை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த மனித இனத்தின் சாதனை. இதுவரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க இவங்களோட சாதனை. இவங்க எத்தனை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மனுஷங்களோட ஒரு சாதனை எவ்வளோ பெருசாக இருக்க முடியும் நினச்சி பாருங்கள். அந்த சாதனை தான் இப்போ நான் அடைஞ்சிருக்கேன், அந்த இடத்துல நான் இருக்கிறேன். அதனால் என்னுடைய சாதனைக்கு நான் தான் காரணம் அப்படி இல்லை, இது ஒட்டுமொத்த மனித இனத்தின் சாதனை. நீங்கள் எல்லாருமே கொண்டாடணும், இந்த சாதனையை நீங்கள் எல்லாருமே கொண்டாடணும். அதனால் இவன் என்னை நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். என்னை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, என்னை ஒரு மனுஷனாக பார்க்காதீங்க, ஒட்டுமொத்த மனித இனத்தின் ஒரு வெற்றியாக பாருங்கள். நான் அப்படி பேசுகிறேன் அப்படின்னு தலகணத்தோடு பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் ஒட்டுமொத்த மனித இனத்தின் பெருமையாக பேசி கொண்டிருக்கிறேன். ஒட்டுமொத்த மனித இனத்தின் ஒரு பெருமை. இதுவரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க உங்களின் ஒட்டுமொத்த ஒரு குரல் எப்படி இருக்கும்? இப்படித்தான் இருக்கும், கம்பீரமாக தலை நிமிர்ந்து நிற்கும், பெருமையாக இருக்கும். அப்படி பாருங்கள் என்னைய. சும்மா என்ன ஒரு தனி மனுஷனா, என்னடா அவனுக்கு அவ்வளோ பெரிய தற்புகழ்ச்சி அப்படி பார்க்காதீங்க. என்ன ஒட்டுமொத்த மனித இனத்தின் ஒரு வெற்றியாக பாருங்கள். உங்களில் ஒருவனாக என்னை உங்களை பார்க்குற மாதிரி என்னையை பாருங்கள். இதை விட வேறு ஒன்றும் கிடையாது. ஒட்டுமொத்த மனித இனத்தின் வெற்றியாக என்னை பாருங்கள். அதனால் கூட நான் எங்கேயுமே என் பேரை சொல்லலை. எங்கேயுமே மனித நிலையில் முழுமையடைந்தவன் என்று தான் இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டு வரேன். என் பேரை ஏன் தனிப்பட்டு சொல்லலை அப்படின்னா, அப்போ ஒரு தனி நபராக ஆகிவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் என் பேரை சொல்லலை. அதனால் சொல்ல வேண்டிய அவசியம் ஏதாவது நான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது என்ன நீங்கள் எப்படி பார்க்கணும், அப்போ நான் பேசுகிறத நீங்கள் எப்படி கேட்கணும் அப்படின்னா அப்படி தான் கேட்கணும். அதுதான் விமர்சிக்கணும்னா விமர்சிக்கலாம், அதே விமர்சிங்க, ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள். அதுக்காக நான் பேசுகிறது அப்படி விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது. நான் கூட ஏதாவது தெரியாமல் எதையாவது சொல்லியிருப்பேன். அதுக்காக நான் சொல்கிறது எல்லாத்தையும் நீங்கள் மறுத்துட முடியாது. ஏதாவது 1% அவ்வளோதான், மற்றபடி நான் சொல்கிறது. அதனால் என்ன நீங்கள் எப்படி பார்க்கணுங்கிறது நல்லா பார்த்துக்கோங்க. நான் யார்? இந்த உலகத்துக்கு அத்தனை பேருக்கும் ஒரு பொதுவான ஒருவனாக என்னை பார்க்க வேண்டும். பொதுவான ஒருவனாக என்னை பாருங்கள். மனித நிலையின் மனித உயிர்களின் மூத்த பையனாக பாருங்கள். மூத்த பையன்
அப்புறம் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இருக்குல்ல, அதன் முதல் மனிதனாகவும் நான் இருக்கிறேன். இதுவரையிலான உலகின் கடைசி மனிதன், இனிமே வாழப்போகிற மக்கள், மனித நிலையில் முழுமையடைந்த பிறகு வாழப்போகிற அந்த மனித இனத்தின் முதல் பையனாக என்ன பாருங்கள். அதனால் என்ன வந்து எப்படி பார்க்கணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் தான் நான் பேசுகிறத நீங்கள் எப்படி கேட்பீங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அப்போ எந்த அளவுக்கு அப்போ என்னுடைய எதிர்பார்ப்பு இந்த வாழ்க்கையில் எப்படி இருந்திருக்கு பாருங்கள். நான் இந்த தகுதியை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அப்போ என்னுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருந்திருக்கு பாருங்கள். நான் என்னவோ ஆகணும், ஒருத்தர் வந்து நான் அதுவாகணும் இதுவாகணும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கும்போது நான் என்னவோ ஆகணும்னு நான் நினச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதுவே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது பாருங்கள். நான் என்னுடைய எதிர்பார்ப்பு மனித நிலையில் முழுமையடைவதாக இருக்கிறது. அப்படின்னா ஒருத்தர் நான் வந்து இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அப்போ நான் என்னவோ ஆகணும்னு நினச்சிருந்தேன்னா நான் இந்த மாதிரி மனித நிலையில் முழுமையடைந்தவனாக ஆகியிருக்கிறேன் என்பதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வியப்பாகவும் இருக்குது, பிரமிப்பாகவும் இருக்குது. அந்த பிரமிப்பின்